தமிழ்நாடு போலீஸ் ஒன்றும் நான் ரொம்ப அப்படியே ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா கஞ்சா பொட்டெல்லாம் வச்சு பிடிப்பாங்க. அதாவது போலீஸோட ஸ்டைல் என்ன அப்படின்னா, அதாவது ஏன்னா கோர்ட்டில் நீதிமன்றத்தில் நிற்கணும். பட் இவர் கையில் இருந்தது எல்லாமே சிகரெட்டுக்குள்ளார ஸ்டஃப் பண்ணி இருக்கிற மோடு தான். இது வந்து பயன்படுத்துபவர்கள் வச்சிருந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் கண்டென்ட்ல தான் வச்சிருக்கிறாங்கிறப்பயே அது ரொம்ப தெளிவாக தெரியுது. சவுக்கு சங்கர் அந்த பழக்கத்துக்கு உள்ளானவருங்கிறதுனால அவர் கையில் வைக்கப்பட்டது கைது செய்யும் போது அது நாளைக்கு பிடிபட்டு இருக்கிறது தானே, அதுக்கு உண்டான வழக்கு போட்டு தானே ஆகணும். சவுக்கு சங்கர் தேனியில கைது செய்யப்பட்ட போது எந்த யூடியூப் சேனல்லையும் பெரிய விமர்சனங்கள் இல்லை, எதுலையுமே நாளைக்கு வேற யாருமே கண்டனம் தெரிவிக்கல, யாருமே அதை வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதுனா அவனை பத்திரிகையாளராக யாரும் பார்க்கல. ஆனால் இது எப்ப திரும்பியும் இன்னைக்கு இது பேசும் பொருளாக மாறுது அப்படின்னா, அவர் கையில மாவு கட்டு போட்டுட்டு கோர்ட்ல வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் இது பேசும் பொருளாகுது. அதை தன்னை வந்து பேசும் பொருளாக ஆக்குவதற்காக அதை வந்து அவர் வேற மாதிரி மாத்துறாரு. நான் இது என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். போலீஸ் கை காலம் உடைச்சிருக்க மாட்டாங்க, அடிச்சிருக்க மாட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன், நீங்க ஜென்ரலாவே அரசியல் கைதிகளா இருக்கட்டும், இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் மேல காவல்துறை கை வைக்க பயப்படும். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறைக்கு போறதுக்கு போது அவர் மருத்துவ பரிசோதனை பண்ணிருக்காங்க. அப்போ அவருக்கு இந்த மாதிரி அடிபட்டதாக எதுவும் இல்ல. அதுதான் அந்த கார் விபத்து நடந்துச்சுல, அது அதையுமே சார் அவர் வந்து தன்னை பேசும் பொருள் ஆக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ எல்லா வேலையும் பாக்குறாரு. மருத்துவமனை பரிசோதனைக்கு அப்புறம் அவருக்கு இதே நாளைக்கு அவர் வலது கையில் அடிபட்டிருக்கு. அந்த சீட்ல அந்த ஆக்சிடென்ட் ஆன டைம்ல அவர் ஊன ட்ரை பண்ணப்ப அந்த கையில இந்த இடத்துல அடிபட்டிருக்குங்கிறத, உதட்டில் அடிபட்டிருக்கு, கையில் அடிபட்டிருக்கு, இடது காலில் அடிபட்டிருக்குங்கிறது எஃப்ஐஆர்லையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஜிஹெச் மெமோலையுமே இருக்கு. இவர் என்ன செய்யறாருன்னா, அவர் உள்ள ஜெயிலுக்குள்ளார போறப்ப அவரை செக் பண்ணுவாங்க, ஏதாவது வேற எதுவும் எடுத்துட்டு வந்து, அதுவும் மற்றவனை கூட விட்டுருவாங்க. கஞ்சா அக்யூஸ்ட விட்டு நோண்டி எடுத்துருவாங்க, இவன் வேற ஏதாவது எங்கேயாவது வச்சு எடுத்துட்டு வந்திருக்கானான்னு பாக்குறதுக்கு. எல்லாத்தையும் கழட்டி நியூடா பார்த்துட்டு துணியே இல்லாம நீ என்ன எதுன்னெல்லாம் பார்த்துட்டு தான் செருப்பு கூட போடக்கூடாது இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்தப்ப இவர் ஏதோ அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் எடுத்து பேசியிருக்காரு. அதனால இவரை குண்டுகட்டா தூக்கிட்டு போய் டவர் பிளாக்ல வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு உள்ள நுழைஞ்சப்பே நடந்தது. ஜெயில் சூப்பரண்ட் திரு செந்தில்குமார் இருக்காங்க சார், அவர் வந்து கடலூர்ல இருக்கும்போது சவுக்கு சங்கர் அங்க அரெஸ்ட் பண்றாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வெளியான பின்னாடி அந்த ஜெயில் சூப்பரண்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்றாரு. அதாவது கோவை சிறையில் ஜெயில் சூப்பரண்டா இருக்கக்கூடிய எந்த சிறையில திரும்ப அவர் செந்தில்குமார் அவங்க இருக்காங்களோ அதே சிறையில வந்து சவுக்கு சங்கர் அடைக்கிறாங்க. இதெல்லாம் யதார்த்தமா நடக்குதா சார்? ஏதோ திட்டமிட்டு நடக்கிற மாதிரி இல்லையா? இவனுக்கு வந்து அதாவது இவன் வந்து ஒரு நான் தான் சொல்லுவேன், இவனை மீடியாக்காரனே சொல்ல மாட்டேன், இவன் புரோக்கர். இவனுக்கு வேலை அப்படின்னா ஒரு புரிதலுக்கே சொல்றேன். இப்போ திருச்சியில வந்து நேரு அமைச்சர் இருக்காரு, அன்பில் மகேஷ் அமைச்சராக இருக்கிறாங்க. இப்போ இந்த இருவருக்கும் இருக்கக்கூடிய பணி பொறுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் முதல் முறையாக தான் அமைச்சராக இருக்க போது திருச்சி சிட்டி கமிஷனர் சத்யபிரியா ஐபிஎஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க மகேஷோடைய ரெக்கமெண்டேஷன்ல கமிஷனராக மாறுறாங்க. ஸோ இப்போ இது வந்து தன்னால பொறுக்க முடியாத ஒரு கோபத்துக்கு ஆகிறாரு நேரு. அப்போ அந்த அம்மா அந்த இடத்த விட்டு மாற்றணும்னு முயற்சி செய்யறப்ப உதயநிதி கிட்டையும் போக முடியாது. ஏன்னா உதயநிதி தான் அங்கே போஸ்டிங் போட்டிருக்காரு மகேஷ் அப்படின்னு. சிஎம்கிட்ட போனாலும் இல்லை தம்பி போட்டது நீ எதா இருந்தாலும் போய் பையன்கிட்ட பேசிக்கங்கிறாரு. ஸோ இவர் வந்து இவரால் அதை பொறுக்க முடியல. உடனே இவர் சவுக்கு சங்கர்கிட்ட இது தனிப்பட்ட முறையில் சவுக்கு சங்கரே சேனல்லே நிறைய முறை சொல்லியிருக்காரு. என்கிட்ட நேத்தி கூட பேசினாரு, 1 மணி நேரம் புலம்புனாரு, இந்த கவர்மெண்ட்ல எனக்கு மந்திரியா இருக்கவே பிடிக்கலன்னா சொன்னாருலாம் பேசுற மாதிரி. இதை வந்து நேரடியாக நேரு வந்து சவுக்கு சங்கர்கிட்ட பேசி அஜெண்டா கொடுக்குறது. என்னத்தையா பண்ணி இந்த பொம்பளை மாற்றி தொல்லையா பெரிய தொல்லையா இருக்கு. ஒரு 3-4 விஷயங்கள் இந்த யூடியூப் போறதுங்க. போனா அந்த தம்ப்நெயில் கார்டு வைக்கிறப்பயே இவங்க அந்த அதிகாரிகளோட போட்டோவை வேணும்னே சொல்லி ஒரு 3/4 சைஸுக்கு வெய்யி, என் அளவுக்கு அவங்கள வெய்யின்னு சொல்லி அந்த ஆபீசருங்களை பிராண்ட் போட்டுறது. உதயச்சந்திரனா இருக்கட்டும், என்ன அனுசரிச்சாதான் நீ இந்த இடத்துல வேலை பார்க்க முடியும். நீ என்ன பகைச்சிக்கிட்டா உன்னை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், உன்னை பத்தி என்னால் என்ன வேணாலும் பேச முடியும், உன்னை அமைச்சர் இலாக்காலேருந்து மாற்ற முடியும், உன்னை அமைச்சர்லேருந்து என்னால் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு பவர் சென்ட்ரிக் ஆகிட்டு, இது என்னன்னா அந்த மிரட்டியை அவங்கள கையில் எடுத்துக்கிறது, தனக்கு வேணுங்கிறத அதுக்கப்புறம் சாதிக்கிறதுக்கு. இதுதான் புரோக்கர் வேலை. இதுதான் சிம்பிள். ஒரு கட்சி சார்ந்து செயல்பட மாட்டான், ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு மட்டும் புரோக்கர் வேலை. அதாவது இவனுக்கும் நேருக்கும் சம்பந்தமே இருக்காது நம்ம நினைப்போம். ஆனால் நேரு கிட்ட இந்த ஒரு டீலிங்காக ஒரு தொகை வாங்கிக்குவான். இல்லை வேற ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர். இன்னைக்கு சாதாரணமாக ஒரு மாநகராட்சி கமிஷனருக்கு டிரான்ஸ்ஃபர் வரணும்னா 1 கோடி ரூபா. அப்படி இருக்கிறப்ப ஏதோ ஒரு பேப்பரை கொண்டு போய் ஆனால் எனக்கு வேண்டியவங்க போட்டு கொடுங்கன்னா இவருக்கு இந்த அஜெண்டா கொடுத்துருக்க சூழ்நிலையில அந்த கையெழுத்தாகிறப்ப அதை பணமாக்கி கொள்கிறார். இதுதான் இந்த புரோக்கருக்கு வேலையே. அதிமுக உரியவர் கைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு திரு டிடிவி தினகரன் அவர்கள் பெயரை குறிப்பிட்டிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி இன்று கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் வருது, அவர் ஜெயிலுக்கு போறாருன்னா 4 நாளுக்குள்ளார அங்க இருக்கிற எவ்வளோ பேர் நாளைக்கு மறுபடியும் அங்கங்க செதறாங்க, மறுபடியும் எவ்வளவு கருத்துக்கள் வெளியில வர ஆரம்பிக்குது, மறுபடியும் நாளைக்கு டிடிவி தினகரன் அவர்களோ இல்லை அம்மையார் சசிகலாவே தேடி எத்தனை தலைவர்கள் போக போறாங்க நீங்க பார்க்க தான் போறீங்க. சார் கொடநாடு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும்லாம் எவிடெண்டெல்லாம் நான் ஒரு வழக்கறிஞராக சொல்றேன்,
எவிடென்டலான எவிடன்ஸ் நிறைய இருக்குது. இன்னும் திமுக ஏன் நாளைக்கு எடப்பாடியை கைது செய்யாம இருக்குதுங்கிறது தான் எனக்கெல்லாம் சந்தேகத்துக்கு வரும். இவர் எடப்பாடி பழனிசாமியோட பர்சனல் செக்யூரிட்டி, ஒரு அமைச்சர்களுக்கும் செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு ஒருத்தர் சஃபாரி போட்டு கூட இருப்பாங்க. அவருடைய தொலைபேசிக்கு அந்த கரண்ட் கட் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே தான் தொடர்ச்சியான தொடர்புகள் இருக்குது. எடப்பாடி பிஎஸ்ஓவுக்கும் கொலை பண்ணவன் எதுக்கு ஃபோன் பண்ணணும்? ராஜா இல்லாத நேரத்தில் அந்த இடத்துல நாளைக்கு ஒரு குரங்கு போய் உட்கார்றதுக்கு என்னென்னலாம் வேலை பண்ணி ஏமாத்தி போய் அந்த நாற்காலியை அலங்கரிக்குமோ அந்த மாதிரியான வேலையை எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ராஜதந்திரம் கூட சொல்லலாம் தமிழ்நாட்டில். உண்மையிலேயே கடந்த கால அரசியல் வாழ்க்கையில திமுகவும் சரி அதிமுகவும் சரி பெரும்பான்மையாக நம்பி இருக்கிறதும் சரி, அந்த கட்சியுடைய தலைவர்கள் முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காங்கன்னா அதுக்கப்புறமேல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு 6-7 பேர்ல 3 பேராச்சும் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய இடத்துல நீ அந்த இடத்துல மரியாதை செலுத்த வந்தப்போ உன் மேல செருப்பு வீசிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மொத்த நிகழ்ச்சியுமே அங்க இருக்கிற மொத்த சமூகத்தையுமே நெகட்டிவா என்ன மரியாதை கொடுக்காம இருந்துட்டீங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க, உங்களை அசிங்கப்படுத்துறேன். இது ஒரு அஜெண்டா ஓரியன்டட். இப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் சவுக்கு சங்கர் டார்கெட் பண்றது பின்னணியில எடப்பாடி இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காருன்னு சொல்றீங்க. ஆமா, இதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன லாபம் சார்? இன்னைக்கு 3 வருஷம் நாளைக்கு திமுகவோட ஆட்சி சரியில்லைன்னு அதை நாளைக்கு 100 குறை சொல்றோம்ல நம்ம. அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷம் எடப்பாடி முதலமைச்சரா இருந்தப்ப தேனும் பாலுமா தமிழ்நாட்டில் ஓடிச்சு. பொள்ளாச்சி சம்பவங்களா இருக்கட்டும், இதே 8 வழிச்சாலையில அவர் மருமகனுக்கு அவங்களோட சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததா இருக்கட்டும், எவ்வளவோ ஊழல்கள். நாளைக்கு ஒரு 400 ரூபா பல்பை 4000 ரூபாய்க்கு எஸ்பி வேலுமணிலாம் நாளைக்கு ஊழல் பண்ணலையா? நாளைக்கு உப்பாள்ற கான்ட்ராக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எடப்பாடி காலகட்டத்தில் எதுக்கு எடுத்தாலும் கமிஷன் கரப்ஷன். நீங்க தானே சார், அதாவது பாத்தீங்கன்னா பாஜக இருக்கிற சீனியர் தலைவர்களும் அமைதியா இருக்காங்க, ஏடிஎம்கே கொடுத்து கடுமை விமர்சனம். நீங்க அதாவது குறிப்பிட்டு உங்களை போன்ற ஒரு சில தலைவர்கள் தானே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கடுமை சார். அதாவது உண்மையிலே பிஜேபி வளரணும், பிஜேபி தான் இங்க பாஸ். பிஜேபியை வைத்து மற்ற கட்சிகளுக்கு நாங்க என்ன செய்யணும்? நாங்க தான் இங்க முடிவெடுக்கணும். இப்ப எப்படி நாங்க கூட்டணி அமைச்சோமோ நீங்க இத்தனை நில்லுங்க, நீங்க இத்தனை நில்லுங்கிற இடத்துல நாங்க கட்சி வளரணும், கட்சியை கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க அதிமுகவை எதிர்த்தான். ஆனா அதிமுக கூட வாழ்ந்துதான் நாளைக்கு நம்மளால ஜெயிக்க முடியும், அப்பதான் நமக்கு சீட்டு கிடைச்சா கூட அதுல பிரயோஜனம் இருக்கும்னு நினைச்ச கட்சி தலைவர்கள் அதிமுகவுக்கு சாதகமா இருந்தாங்க. அது தன்னை பொறுத்த வரைக்கும் அவங்களால இந்த கட்சி வளராதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது அவங்களோட மைனஸ். அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் பாஜகவின் முக்கிய தலைவர் திரு திருச்சி சூர்யா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ள மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில தரப்பு வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து ஆதரவாகவும், ஒரு சில தரப்பு வந்து சவுக்கு சங்கரை கைது செய்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு எதிராகவும் கருத்து பதிவு பண்றாங்க. உங்களுடைய சவுக்கு சங்கர் கைது குறித்த உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? இல்ல, நான் என்னுடைய பொதுத்தளத்திலேயே அறிக்கையை நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து சவுக்கு சங்கருடைய கைதை நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன். நீங்க அவரோட கைதை கண்டிக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களோ பொதுத்தளத்துல சமூக ஆர்வலர்களோ அவங்களாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அவருடைய கைதை முதல்ல கண்டிச்சாரே தவிர அதுக்கு அப்பாற்பட்ட வேற யாருமே கண்டிக்கல. என்னுடைய விஷயத்திலையுமே சரி, தனிப்பட்ட முறையில் அவர் தேவர் ஜெயந்தியை வந்து மோசமா விமர்சனம் பண்ணியிருந்தாலும், முக்குளத்தூர் சமூகத்தை இழிவுபடுத்தியிருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்டு விமர்சனங்கள் வைப்பதற்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குது. அது வந்து தனி மனித தாக்குதலாக இருப்பதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசாங்கத்துறையை சார்ந்தவர்கள் அமைச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ முதல்வரோட முதன்மை குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. உதயநிதி ஸ்டாலினை பேசினாரு, மருமகனை பத்தி பேசினாரு. அதெல்லாம் அப்போதைக்கு திமுகவால் பெருசா எடுக்கப்படலை. ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில அதிகாரிகளோட பெயர் சொல்வது அது இன்னைக்கு இப்ப மட்டும் கிடையாது. இது தொடர்ச்சியாக இவருடைய வேலைகள்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர் சொல்ல விரும்பல. இப்போ ஐபிஎஸ் அதிகாரிகள், பெண் அதிகாரிகளை வந்து குறிப்பிட்டு அவங்களுடைய பெயர்களை சொல்லியே அவங்கள ரொம்ப தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான தொடர்ச்சியான வேலைகள். அது மாதிரி வந்து இப்போ ஒரு ஏடிஜிபி அருணை வந்து ஒரு எல்லையை மீறிய விமர்சனம். அது மாதிரி எப்படி வந்து எஸ்வி சேகரை வந்து பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க பத்திரிகையாளர்கள்லாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரீங்கிற மாதிரி காவல்துறையை சேர்ந்தவர்களையும் பெண் அதிகாரிகளை எல்லாத்தையுமே பொதுவா ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் 2 பேரும் சொல்ல போய் பொம்பளை போலீஸ்னால இப்படி தாங்கிற அளவுக்கு பேசுறதையும் சரி, அவரு ஏடிஜிபி அருண் ஒரு சமுதாயத்தினாலதான் முதலமைச்சர் வந்து அவரை கை வைக்க யோசிக்கிறாருங்கிற மாதிரி சமூகத்தை சார்ந்து நான் வெளிப்படையாவே சொல்லணும்னா இதுவே வேற எந்த ஜாதிக்காரன் ஒரு பெரிய ஜாதியை பத்தி பேசினா ஒரு பெரிய இஷ்யூஸ் வரும். யார் ஒருத்தவங்க, அதாவது நம்ம சொல்லுவோம் இவங்க தான் நாளைக்கு தீண்டத்தகாதவர்கள், இவங்களதான் நாளைக்கு அப்படி ஒதுக்கி வச்சுறாங்க, இவங்கள நாளைக்கு வேற விட மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு முக்கியத்துவங்கள் குறையுதுன்னு சொல்லி விமர்சனங்கள் பொதுத்தளத்துல ஏதாவது ஒரு சமூக நீதி பேசுறதுக்காக மேடை பேச்சுக்கன்னா வச்சுக்கலாமே தவிர
நிறைய இடங்கள்ல பிசிஆர் தவறாக பயன்படுத்தப்படுது. அவங்களுடைய சமூகத்தினர் வந்து நாளைக்கு ஒரு இடத்துல அவங்க பக்கத்து நாளைக்கு ஒரு விஷயத்த எதிர்கொள்ள முடியல அப்படின்னா உடனே அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் பிசிஆரா இருக்குது. அப்படி இருக்கிற மாதிரி அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வேற பெரும்பான்மை சமூகத்துல இருக்கவங்க யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேச முடியும். இப்ப இதே சவுக்கு சங்கர் முக்குலத்தோர் சமூகத்தை வேற ஏதாவது சமூகத்தை சார்ந்தவர் பேசியிருந்தா அதுக்கு உண்டான எதிர்ப்புகள் எப்படி வந்திருக்கும். இதே நாளைக்கு இப்ப அவரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான் ஏடிஜிபி அருண். சவுக்கு சங்கரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவருங்கிறதுனாலதான் அருணை நாளைக்கு அந்த சமூகத்தை சார்ந்து பேச முடியவே தவிர, இதுவே இப்ப நம்ம நாளைக்கு அருணை வந்து அவர் சமூகத்தை சார்ந்து சொன்னோம்னா நாளைக்கு என்ன ஆகும்? இது வேற மாதிரியான வழக்குகள்ல கொண்டு போய் இது யார் விமர்சனம் பண்ணாலும் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மாறி இருக்கும். ஆனா இவங்க அப்படின்னா யாரை பத்தி வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தமிழ்நாடு காவல்துறை சவுக்கு சங்கரை கைது செய்தது நான் உண்மையிலே வரவேற்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க சவுக்கு சங்கர் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை இழிவுபடுத்தினாங்க. ஆனா உங்களுடைய ட்விட்டர் பதில அதாவது முக்குளத்தூர் சமுதாயத்தை சவுக்கு சங்கர் இழிவுபடுத்துவதற்கு காரணமாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால் இப்ப சவுக்கு சங்கர் பக்கத்திலே அதாவது சிறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எதன் அடிப்படையில சார் சவுக்கு சங்கர் பின்னணியில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ன்றது சொல்றீங்க சார்? நீங்க நீண்ட காலமா பத்திரிகையாளராக இருக்கிறவங்க நிறைய பேர் சரி, பொதுமக்களும் சரி, நான் சொல்லக்கூடிய சம்பவங்களை நீங்க மேற்கோள் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த லிங்க் என்னன்னு தெளிவா புரியும். நீங்க ஆரம்பத்துல இருந்தே சவுக்கு சங்கர் வந்து ஒரு முன்னாடி இருந்த சூழ்நிலையில, அதாவது அவர் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பேட்டிகள்ல அவருடைய உடைகளை பாருங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலின் சபரிசன் வந்து 12 கோடி ரூபாய்க்கு வாட்ச் போட்டிருக்காருன்னு பேசினப்பலாம், நாளைக்கு மாதேஷ் இது என் வாட்ச் இது எவ்வளோன்னு சொல்லுங்க, இது கூட என் ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தா 2500 ரூபா வாட்ச், இந்த சட்டை 400 ரூபா, இந்த பேண்ட் 600 ரூபா அப்படின்னு அந்த வீடியோவை ஒரு பக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப சவுக்கு மீடியால அவர் உட்கார்றப்ப அவர் என்னென்ன போட்டிருக்காருன்னு பாருங்க. அவர் யூஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே ஷர்ட் முதற்கொண்டு பிராண்டட் 4000 ரூபா ஷர்ட்டு, 6000 ரூபாய்க்கு பேண்ட்டு. நீங்க இதே அதிமுகவுடைய மாநாட்டுக்கு அவர் வந்து இறங்குற காரு 2 கோடி ரூபா ரேஞ்ச் ரோவர் கேட்கிறப்ப அதையும் விமர்சனங்கள் வைக்கிறப்ப, ஏன் ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறவர் 2 கோடி ரூபாய் கார் வைக்கலாம், ஏன் நான் 2 கோடி ரூபாய்க்கு கார் வச்சுக்க கூடாதா அப்படின்னு பேசுறவரு. அவருடைய வாழ்க்கை தரம்ங்கிறது சமீப காலங்கள்ல கடுமையா உயர்ந்திருக்கு. அதுக்கு பின்புலத்துல இருக்கிறது யாருன்னா ஏதோ ஒரு அரசியல்வாதியால மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தர உயர்வுங்கிறது கிடைக்க முடியும். இவங்களுக்கு வேலை என்ன அப்படின்னா ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறேன், உங்களுக்கு ப்ரமோஷன் பண்றேன், நான் உங்களுக்கு எல்லாமே செய்யறேன். இப்ப சமீப காலமாக நான் உண்மையிலேயே அதை வெக்கப்படுறேன். சமூகத்தை சார்ந்து சவுக்கு சங்கர் விமர்சனம் பண்ணப்பயே இவங்கெல்லாம் அந்த கட்சியை விட்டாச்சு வெளில வந்திருக்கணும். நான் சிடி நிர்மல்குமார்னு சொல்றதையும் மீறியுமே ஆர்பி உதயகுமார் இது மாதிரி பல பேர், செல்லூர்ராஜ், இந்த சமூகத்தை சார்ந்த அடையாளப்படுத்தி அந்த சமூக மக்கள் அதிகமாக வாழக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக பிரதிநிதிகள் இதுக்கு இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணப்ப நாளைக்கு இதுக்கு அமைதி காத்ததே எனக்கு உண்மையிலே பெரிய வருத்தம். இது கண்டிப்பாக சமூக மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரணும். மறுபடியும் அவங்க தேர்தல்ல உங்களை தேடி வாக்கு கேட்டு வரப்ப இந்த கேள்விகளை நீங்க அவங்க கிட்ட கண்டிப்பா முன்வைக்கணும். இந்த விஷயத்துக்கெல்லாம் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கருத்து சுதந்திரம்னு சொல்லிட்டு அது கண்டனம் தெரிவிக்க மறுத்தார். 1000 தான் இருந்தாலும் சரி, நீங்க சமூகத்தை சார்ந்து விடுங்க சார். நீங்க வந்து அந்த சமூகத்துடைய மக்களுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொது மக்களாக இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தை சார்ந்த மக்கள் கூட நாளைக்கு பசுமொன்னை வந்து தேவர் ஜெயந்தியோ ஒரு கோயிலாவோ ஒரு தெய்வமாவோ கருதுற இடத்துல நாளைக்கு அந்த இடத்துக்குள்ளார உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அந்த இடத்துல முதலமைச்சர்னு ஒருத்தர் கோஷம் போட்டாருன்னா அவனை வெளில போடான்னு சொல்லிட்டாங்க. நீ அந்த இடத்துல மரியாதை செலுத்த வந்தப்போ உன் மேல செருப்பு வீசிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மொத்த நிகழ்ச்சியுமே அங்க இருக்கிற மொத்த சமூகத்தையுமே நெகட்டிவா என்ன மரியாதை கொடுக்காம இருந்துட்டீங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க, உங்களை அசிங்கப்படுத்துறேன். இது ஒரு அஜெண்டா ஓரியன்டட் ஃபேக்டர். இவருக்கு தனிப்பட்ட முறையில இன்னைக்கு யூடியூப் சேனல் நடத்துறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். வெளியில இருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ தானே நம்ம லைவ் போடுற மாதிரி அவங்க எடுத்து போடுறாங்கன்னு நினைப்பாங்க. பட் ஆனா நியாயமா நீங்க அங்க களத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் இல்லாம ஒரு மாசத்தை கடக்க முடியாது. நீங்க இது நார்மலா நான் சொல்றது ஒரு 2 கேமரா, ஒரு ஸ்டூடியோ, ஒரு 2 எடிட்டர்னு வச்சிருக்கிறவங்களுக்கே 10 லட்சம் ரூபாங்கிறது கம்பல்சரி. இது ஒரு பேசிக் நீடு. நீங்க சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு பெரிய ஒரு குறுகிய காலத்துக்குள்ளார அந்த தேர்தலுக்குள்ளார அந்த சேனலை பெரிய லெவலுக்கு வளர்த்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல குறைந்தபட்சம் 15 லட்சம் வச்சு மாசம் செலவு இருக்கும். சிடி நிர்மல்குமாருக்கு பிஜேபியில இருந்து ஏடிஎம்கேக்கு போன பிறகு நிறைய பேர் பிஜேபியில இருந்து அதிமுகவுக்கு போனவங்களுக்கு மீண்டும் நாடாளுமன்றத்துல சீட்டு கிடைச்சிருக்கு. இப்போ மதுரை சரவணன் போனாரு, அவருக்கு எம்பி சீட்டு. காயத்ரி ரகுராம் போனாங்க. அதிமுகவில் இருக்கவங்க பல பேருக்கு தெரியும், அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ரொம்பவும் பிடித்ததும் சரி, ரொம்ப நேரடியாக தனக்கு வேண்டியவங்களை மட்டுமே அந்த அணிக்குள்ளார வைப்பாங்க. மகளிர் அணிக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அவங்க தலைவராக இருக்கிற காலகட்டத்திலலாம். அந்த ஒரு மகளிர் அணிக்கு மாநில துணை செயலாளராக காயத்ரி ரகுராம் நியமனம் பண்ணப்பட்டாங்க. ஆற்றல் அசோக்குமார்னு சொல்லிட்டு பிஜேபியில
எம்எல்ஏவா இருக்கிறாங்க சரஸ்வதின்னு சொல்லி, அவங்களுடைய மருமகன் தான் பிஜேபியில இப்போ ஓபிசியில தான் மாநில துணைத் தலைவராக இருந்தாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அதிமுக போய் சேர்றாரு. உடனே அவருக்கு ஈரோடு இல்ல சீட்டு கொடுக்கப்படுது. இந்த மாதிரி பிஜேபியில் அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் அதிமுகவுக்கு போனாங்க நிறைய பேருக்கு நாளைக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் சிடி நிர்மல்குமாருக்கு ஏன் கொடுக்கப்படலாம் நிறைய பேர் ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அது சமூகத்தை சார்ந்துலாம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கத்து அந்த பேச்சு இருக்குது. அவர் வேணும்னா அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு நாள் எடப்பாடி கொடுக்கலாம் அப்படிலாம் இல்லை. அவர் ஐடி விங்கை சார்ந்து தான் இங்கே பொறுப்பில் இருந்தார் பிஜேபியில். இப்போ ஏடிஎம்கேக்கு போனதுக்கப்புறம் அவருடைய வேலைகள் என்ன அப்படின்னா, இந்த யூடியூப் சேனல்களை எடப்பாடிக்கு எல்லாத்துக்கும் சாதகமாக கொண்டுட்டு போறாரு. அதாவது அவங்கள விமர்சனம் பண்ற மாதிரி பேட்டிகள் எடுக்கக்கூடாது. அவங்கள நாளைக்கு டிஎம்கேவை அட்டாக் பண்ற மாதிரியான சில விஷயங்கள்ல மட்டும் அந்த சேனல்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். பிஜேபியை விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல நாளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எடப்பாடியை பற்றி நாளைக்கு யாரும் விமர்சனங்கள் பண்ணாலும் அது சரியா கண்டென்ட் சரியா இல்லை, டைமிங் கூட ஓடிடுச்சு, அதுல வாய்ஸ் ஓவர்லாப் ஆச்சுன்னு சொல்லி அந்த சேனல்கள் அதை கட் பண்ணிடுவாங்க. இது தொடர்ச்சியாக நான் போகக்கூடிய எல்லா யூடியூப் சேனல்லையும் நடக்கிற விஷயம். இதுக்கு மாசம் ஒரு தொகை அப்படின்னு பேசி எல்லாத்தையும் கையில பிடிச்சி கொடுத்த முன்னாடி சத்யன்னு சொல்லி ஐடிவிங்ல பொறுப்புல இருந்தவர் தான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். நிர்மல்குமார் வந்த பிறகு இது கம்ப்ளீட்டா அப்ப ஒருத்தர் மதுரையை சார்ந்த ஒருத்தர் கூட ஆறுமுகம்னு நினைக்கிறேன், அவரும் ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த ஒரு அமைப்பு நடத்துறாரு. அவரும் அதிமுக ஆதரவு கொடுத்தது காரணம் அவர் நிர்மல்குமாரோடைய மாமா. இதனாலதான் இந்த வேலையை இவர் சரியாக செஞ்ச சூழ்நிலையில சவுக்கு சங்கருக்கு இவர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக நல்ல உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார். இது எப்படி நாளைக்கு நாங்க சொல்றோம் அப்படின்னா, நீங்க நிறைய கூட்டங்கள் தேர்தல் சமய பிரச்சாரங்கள்ல கூட ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு யூடியூபில் புரணி பேசுவரோட கருத்தை மேற்கோள் காட்டி இது வரைக்கும் எனக்கு தெரிந்த 6 பொதுக்கூட்டங்களுக்கு மேல அவருடைய பாயிண்ட்ஸ் அவர் ஹைலைட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்றாரு இதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்வாரா, சவுக்கு சங்கர் சொல்றதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்வாரான்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு பசுமன் தேவரை விமர்சனம் செய்த சூழ்நிலையில அதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக கண்டனம் கொடுத்துருக்கணும். ஆனா இன்னைக்கு சவுக்கு சங்கருடைய கைதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 3 அறிக்கைகள் வந்திருக்கு அவர்கிட்ட. நாளைக்கு மறுபடியும் சிறைச்சாலையில தாக்கப்பட்டிருக்காரு, அதுக்கு ஒரு விசாரணை குழு வேணுங்கிறாரு, சுதந்திர பத்திரிகையாளர்கள் சுதந்திரத்துல திமுக அரசு கண்டிக்குதுங்கிறாரு, சவுக்கு சங்கர் கைதை கண்டிக்கிறேங்கிறாரு. இந்த அளவுக்கு சவுக்கு சங்கருக்கு தனிப்பட்ட முறையில இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதிமுக மாநாட்டில் சவுக்கு சங்கர் களத்துல இறங்கி நின்று எல்லாத்திட்டையும் பேட்டி எடுத்து போட்டு இதை ஒற்றை தலைமையை விரும்புறாங்க, எடப்பாடி கீழே அதிமுகவே ஒன்று சேர்ந்ததாக நாளைக்கு அவர் ஒரு பின்பத்தை காட்டுனதுல எல்லாமே இவருக்கு பின்னாடி அவர் வேலை செஞ்சாரு தானே. இப்ப நீங்க உண்மையில சவுக்கு சங்கர்ட்ட ஏன் அதிமுக மாநாட்டுக்கு போனீங்கன்னு கேட்டா, நான் உண்மையிலேயே அங்க கீழே மக்களுடைய கட்சி தொண்டர்களுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனேன்னா, அப்ப இளைஞரணி உதயநிதி ஸ்டாலின் நடத்தினார்ல மாநாடு, அங்க திமுக மாநாட்டுக்கு நீ கள நிலவரத்துக்கு போயிருக்க வேண்டியதானே. அந்த அளவுக்கு புலனாய்வு புலிங்கிறவர் எல்லா மாநாட்டுக்கும் போக வேண்டியதானே. அது ஏன் நீ அதிமுகவுக்கு மட்டும் போன அப்படிங்கிறப்ப அவர் கம்ப்ளீட்டா எடப்பாடி பழனிசாமியோட கைக்கூலியாக மட்டுமே இருந்தார். அந்த இடத்தில் இவராகி நாளைக்கு பொதுத்தளத்துல பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய நினைவு இடத்துல எடப்பாடி பழனிசாமி மீது செருப்பு வீசப்பட்டதா அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையான தாக்கத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக முதலாளிக்கு ஏதாவது மேல வீசினா அந்த கீழே பாத்தீங்கன்னா இப்ப அதிமுகவுக்கு ஆதரவா வேலை செய்யறதுக்கு சவுக்கு சங்கர் நியமிக்கப்படுகிறாரு. இது பசுமன் முத்துராமலிங்கத்தை ஒரு குரு பூஜையை விமர்சனம் பண்ணது சவுக்கு சங்கரோட தனிப்பட்ட விஷயம். இது பின்னணியில எப்படி சார் எடப்பாடி பழனிசாமி இருப்பார்? இல்ல, இது எப்படி நீங்க அவரோட தனிப்பட்ட முறையான விஷயங்கிறீங்க சார்? அவருடைய வார்த்தைகள் அந்த வரிகளை நீங்க நல்லா உற்று கவனிச்சீங்கன்னா தெரியும். அவர் சொல்ற விஷயங்களை அங்க அந்த பசுமன் ஜெயந்திக்கு வந்தவன் எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்களே, எல்லா பயிலையும் பாருங்க, எவனாவது வேலைக்கு போற மாதிரி இருக்கானா அப்ப என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா நீங்க அங்க வந்தவங்க யாருமே இப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் சவுக்கு சங்கர் டார்கெட் பண்றது பின்னணியில எடப்பாடி இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காருன்னு சொல்றீங்க. ஆமா, இதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன லாபம் சார்? சார் உண்மை, அதாவது ஒரு சமூகத்தை சார்ந்து ஒரு சமூகம் உங்களை ஏற்க மறுக்குது அப்படிங்கறது ஆகுது. அப்ப ஏன் ஏற்க மறுக்குது அப்படின்னா, அவன் யாரும் உருப்படி கிடையாது, அவன் யாரும் வேலை செய்யாதவன், அவன் யாரும் எல்லாம் தண்ணி போதையில இருக்கிறவன், அவன் கஞ்சா அடிக்கிறவன், அவனுக்கு எதுவுமே தெரியாத சுயநலவு இல்லாம குடும்பத்தை பார்க்காம ஒரு வேலை வெட்டிக்கு போகாம இருக்கக்கூடிய ஒரு சமூகம், இது குற்ற பின்னணிகள் இருக்கக்கூடிய சமூகம்னு அவரை பிராண்ட் பண்றாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாரு பேர்லையும் குற்ற பின்னணி இருந்தாதான் நீ இந்த ஜாதியில இருக்க முடியுங்களாம். வார்த்தைகள் பிரயோஜனப்படுத்துவதை பார்க்கணும் நம்ம. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலையுமே எடப்பாடி பழனிசாமியோடைய அரசியல் கணக்கு என்னவாக இருந்ததுன்னா, பாமகவுடன் அதிமுக கூட்டணி, வேற எதுவுமே வேணாம். நாளைக்கு சசிகலாவும் வேணாம், டிடியும் வேணாம், ஓபிஎஸும் வேணாம், முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்து நான் ஆதரவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வன்னியர் சமூகமும் கவுண்டர் சமூகத்துடைய ஆதரவு இருந்தால் போதும்.
நான் இதை வச்சு மறுபடியும் ஆட்சியை பிடிப்பேன் அப்படிங்கிறதான் அவருடைய கணக்காக இருந்துச்சு. ஸோ அறவே அவரு முக்குலத்தோர் சமூகம் எனக்கு தேவையில்லை, நீங்க எனக்கு ஓட்டு பண்ணணும் இல்லை, அவருடைய கணக்கு எனக்கு இந்த 2 பெரும்பான்மை சமூகத்தை வைத்து நான் என்னால் அரசியலை வந்து மேற்கொள் கொண்டுட்டு போக முடியுங்கிற பார்வையில இருக்கிறப்ப அது ஏன் அவர் திரும்பி இதை அட்டாக் பண்ற அளவுக்கு கொண்டுட்டு வந்துச்சுன்னா அவருக்கு அது ஒரு பர்சனலான ஒரு ரிவெஞ்ச் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திருச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு வந்தப்ப நம்மள இப்படி இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த சமூகத்தையே வந்து அவர் வந்து வேற மாதிரியா, நீங்க அதுல நிறைய பாத்தீங்க அப்படின்னா கூட பெண்கள் அந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள முடியல. பெண்கள் வந்து பாரத்துக்கு பயப்பட்டாங்க. நம்ம பசுமொன்னுக்கு வருஷம் வருஷம் போறோம், எவ்வளவு லேடிஸுங்க வராங்க நம்ம பார்த்திருப்போம். நாளைக்கு உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச ஆண்களை விட அதிகமாக பெண்கள் வரக்கூடிய இடம். நீங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜுகள்லாம் நிறைய வராம இருந்ததை மதன் ரவிச்சந்திரன் ரிலீஸ் பண்ணதுல கூட எல்லாரும் கோயிலுக்கு போன மாதிரி போயிட்டு பொட்டு வச்சுட்டு வராங்க. ஒருத்தர் கூட குடித்த மாதிரி இல்லை, பேச்சுகள் தெளிவாக இருக்குது. அந்த வார்த்தைகள்ல வந்து நீங்க வந்து அவங்க எல்லாம் குடிக்கிறவங்க, பொம்பளைங்க அந்த இடத்துக்கு வரத்துக்கு பயப்படுறாங்க, குற்றப்பின்னணி இருந்தாதான் அந்த சமூகத்தில் இருக்க முடியுங்கிற மாதிரியான விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக பதிய வச்சு இந்த ஜாதியே இப்படிதாங்க, இவங்க இப்படிதாங்க, இது வேற யாராவது பேசியிருக்க முடியுமா சார் தமிழ்நாட்டுல? உண்மையிலேயே கடந்த காலத்து அரசியல் வாழ்க்கையில திமுகவும் சரி அதிமுகவும் சரி பெரும்பான்மையாக நம்பி இருக்கிறதும் சரி, அந்த கட்சியுடைய தலைவர்கள் முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காங்கன்னா அதுக்கப்புறமேல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு 6-7 பேர்ல 3 பேராச்சும் முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளவு முக்கியத்துவம் அரசியல் சூழ்நிலைகள்ல இன்னும் இவ்வளவு பெரிய அந்த சமூகத்தை வாழ்ந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான் நீங்க பாருங்க பெருசா நாளைக்கு அந்த இடத்துல அந்த சமூகத்தை சார்ந்து அன்னைக்கு அதிமுக ஒரு தலைவர் சொல்ல முடியாத அளவுக்கு வச்சிருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அதே ட்விட்டர்ல நீங்க ஒண்ணு அதாவது சவுக்கு சங்கர் கைது குறித்த நீங்க போட்ட பதிவுல அதிமுக உரியவர் கைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு திரு டிடிவி தினகரன் அவர்கள் பெயரை குறிப்பிட்டிருக்கீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுல ஒற்றை தலைமையில, அதாவது அதிமுக தொண்டர்களும் சரி அதிமுக தலைவர்களும் சரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து பல தேர்தல்களை சந்திச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுக முழுமையா வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைக்கு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க எதன் அடிப்படையில திரு டிடிவி தினகரன் கைக்கு செல்லும் அப்படின்னு மறைமுகமா உரியவர்கள் கைக்கு போகும் என்று குறிப்பிட்டு சார், நீங்களே எங்க வேணாலும் மைக் எடுத்துட்டு போங்க, அதிமுக தொண்டர்களை நேரடியா சந்திங்க. நீங்க ஏன் நாளைக்கு ஏடிஎம்கேல இன்னும் இருக்கிறீங்க? அம்மையார் ஜெயலலிதா வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் மறைஞ்சிட்டாங்க, ஜெயலலிதா இல்லை, இன்னைக்கு பெருசா சொல்ற அளவுக்கு எடப்பாடியே எங்க இருந்தோ வந்தவர், இவருக்கு கீழே இருக்கிறது நாளைக்கு பரவாயில்லன்னு தோணுதா? நீங்க நாளைக்கு இந்த கட்சி நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கேளுங்க. எல்லார்கிட்ட இருந்தும் ஒரே ஒரு வார்த்தை தெளிவா வரும், கட்சியோடைய சின்னமும் கட்சியோடைய பேரும் அவர்கிட்ட இருக்குதுங்க, நாங்க அவர்கிட்ட இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்தான். நீங்க எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான், நான் ஒன்றும் புதுமையா சொல்ல போறதில்ல. ஒரு கட்சிக்கும் ஒரு பைலா இருக்கும். கலைஞருக்கு பேச முடியாம தொண்டையில ஆபரேஷன் பண்ணியிருந்தது. நாளைக்கு அந்த சூழ்நிலையில ஸ்டாலினை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய கட்சியுடைய பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்டி நாளைக்கு மறுபடியும் இவர் செயல் தலைவரா இருப்பாருன்னு அவங்க அறிவிச்சு அவர் இறந்த பிறகு அவரை தலைவராக்கிக்கிட்டாங்க. இது அந்த கட்சியுடைய பைலா. பொதுக்குழு உறுப்பினர்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க வேணும். எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கினப்பே ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த வச்சிருக்கிறாரு, கட்சியோடைய தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேணுங்கிற மாதிரி. இவங்க அந்த மாதிரி இப்ப இவர் ஓபிஎஸ்ஐ நீக்கிட்டேன், இவர் தான் ஒற்றை தலைமை, இவர் தான் பொதுச் செயலாளர்னு இவர் பொதுக்குழுவை வச்சு இவர் தன்னை நிலநாட்டிக்கிட்டார். இது உயர் நீதிமன்றத்துல இவங்க கட்சியோட பைலாலையும் அதை மாத்திருக்கிறாங்க. அந்த பைலாவை மாத்திர அமெண்ட்மெண்ட்டை செல்லாது. இது நீதிமன்றத்தில் கண்டிப்பாக இந்த வழக்கு இந்த ஒரு விஷயத்துல இவரை நாளைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவர் தன்னை சுயநலவாதியாக ரொம்ப தெளிவாக ஒரு அரசியல்வாதியாக, நான் தான் சொல்லல நாகராஜ சோழன் எம்எல்ஏ மாதிரி, சத்யராஜ் மாதிரி இவர் உண்மையிலே அந்த ஒரு செட்டிங்ல கரெக்டா இப்ப மேலிடத்துல பிஜேபி சுமூகமான முடிவு எடுத்து கொடுத்தப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருப்பாரு, அதுக்கு கீழே நீங்க இருங்க, ரெண்டாவதா துணை முதலமைச்சரா ஓபிஎஸ் இருங்க. ஆனா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தான் பாஸ், எடப்பாடி நாளைக்கு நீங்க கீழே இருங்க, அவர் ஒருங்கிணைப்பாளராக இருப்பாரு, நீங்க இணை ஒருங்கிணைப்பா, ஒண்ணுல நீங்க மேல இன்னொன்னுல அவர் மேல அப்படிங்கிற மாதிரி தான் பேசி உடன்பாடு ஏற்பட்டுச்சு. அதை ரொம்ப தெளிவாக எப்படி காய் நகர்த்தினாரு அப்படின்னா, தன்னை வந்து முக்குலத்தோர் சமூகத்தை வேணும்னு அந்த இடத்துல இழிவுபடுத்துற வன்னியர் சமூகத்தையுமே அவர் தண்டிச்சுதான் இருக்காரு. அதுக்கு முன்னாடி 4 வருஷமா முதலமைச்சரா இருந்தவருக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கெல்லாம் தோணாம கரெக்டா அந்த தேர்தல் நேரத்துல பாமகவோட கூட்டணிக்காக மறுபடியும் அந்த அறிவிப்பை கொடுத்து அந்த சமூகத்துடைய வாக்கு வங்கியை உருவாக்கி மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்றதுக்கு ஒரு அரசியல் ஸ்டண்டா தான் பாக்குறமே தவிர அந்த சமூகத்தையும் தான் அவர் இழிவுபடுத்தியிருக்காரு, அந்த சமூகத்தையும் தான் ஏமாத்திருக்காரு. இந்த முறையுமே சரி, நாளைக்கு பிஜேபி பக்கத்து போயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் பாமகவை தன் பக்கத்து இழுக்கப்பட்டாங்களே தவிர உண்மையான ஒரு தலைவராகவோ அன்புமணியை பார்த்தோ இல்ல அந்த சமூகத்துடைய மக்களுக்கு நாளைக்கு அவரால் செய்ய முடியாம போச்சு அந்த 10.5 மறுபடியும் போராடணுங்கிற எண்ணம் எடப்பாடி கிட்ட உண்மையிலே கிடையாது. அந்த மாதிரி நீங்க அதை எப்படி திரும்பியா ஒரு டேக் ஓவர் பண்ணாரு அப்படின்னா, பெரும்பான்மையா கவுண்டர் சமூக பெல்ட்ல தான் அவங்களுடைய எம்எல்ஏக்கள் அதிகமா ஜெயிச்சாங்க.
அப்ப ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் தான் நாளைக்கு யார் சட்டமன்ற தலைவர்னு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழகா மீண்டும் சட்டமன்ற தலைவர் ஆனார். தலைவரான பிறகு நாளைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரம் போயிருச்சு. அன்னைக்கு காலம் தள்ளுற வரைக்கும் இருந்த அமைச்சர்கள் எல்லாத்தையும் கைக்குள்ளார வச்சிருக்கணுங்கிறதுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு காய் நகர்த்தினவர் உண்மையிலேயே டெல்லியை அணுகி ஓபிஎஸ்ஐ சரி செஞ்சு எங்களை சமரசம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டது எடப்பாடி பழனிசாமி தான். அன்னைக்கு அவருடைய குடைச்சல் தாங்க முடியாம இருந்துச்சு. மாஃபா பாண்டியராஜன் சிட்டிங் அமைச்சரா இருந்தவர் நாளைக்கு ஓபிஎஸ் பின்னாடி போனாரு. பெரும்பான்மையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் போனாங்க, டிடிவி சார்ந்த வெளியில போனாங்கிறப்ப இவருக்கு ஆட்சி நடத்துறதுக்கு தகுதி இல்லாம இருந்த சூழ்நிலை தெளிவாக அரசியல்வாதியாக காய் நகர்த்தி மறுபடியும் அந்தவன் சொல்ற மாதிரி ஒரு ராஜா இல்லாத நேரத்துல அந்த இடத்துல நாளைக்கு ஒரு குரங்கு போய் உட்கார்றதுக்கு என்னென்னலாம் வேலை பண்ணி ஏமாத்தி போய் அந்த நாற்காலியை அலங்கரிக்குமோ அந்த மாதிரியான வேலையை எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ராஜதந்திரம் கூட சொல்லலாம் சார். அரசியல் ராஜதந்திரம் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது ஒரு அரசியல் போட்டி இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது தகுதியான இடத்தை எப்படி நாளைக்கு எனக்கு உண்டான ஒரு உரிய விஷயத்தை என் உழைப்புக்கு உண்டானதை என் அங்கீகாரத்தை எப்படி நான் தக்க வச்சுக்கிட்டேன் அதை மற்றவங்களுக்கு பறி கொடுக்காமங்கிறது தான் ராஜதந்திரம். நீங்க இது பண்றது திருட்டுத்தனம். நீங்க ஊர்ல இருக்கிறவனுக்கு கிடைக்க வேண்டியதை யாரோட சொத்தை, நான் உண்மையிலே சொல்றேன், இது உங்களுடைய ஸ்டூடியோங்கிற இடத்துல 2 நாள் என்னைய பார்த்துக்க நீங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நாளைக்கு எல்லா போட்டோவையும் என் போட்டோவும் மாட்டிட்டு இது ஏன் ஸ்டூடியோன்னு நான் உங்ககிட்ட சொன்னா அது எப்படி உங்களுக்கு வைத்தறிச்சலாம் சார்? இப்ப அதிமுக இருக்கிற தொண்டர்களும் அதாவது தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏத்துக்கிட்டாங்களே, அதாவது இவருக்கு அதான் ஏத்துக்கலாம் இல்ல சார். அதாவது முதலமைச்சரா இருந்த ஒரு துணியில நாளைக்கு அந்த ஒரு மனநிலையை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. நாளைக்கு இவர் தான் அப்பா சிஎம் ஆயிட்டாரு, சரி ரைட்டு இவர் தான் நாளைக்கு, அதாவது ஒரு தேவைன்னா அவர்கிட்ட போறாரு. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்க தொண்டர்களை கூட கேவலமா பேசிடல, அமைச்சர்கள் செங்கோட்டையன் மாதிரி ஒரு சீனியர் அமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அமைச்சர்கள்லாம் கூட இதுக்கு உண்மையிலே திருநாவுக்கரசு மாதிரி வெளியில வந்துட்டு கூட வேற கட்சியில போய் சேர்ந்துடலாம் போல. நீங்க அது மாதிரி இந்த கட்சியில நாளைக்கு நீண்டது காலமா எடப்பாடியை விட முன்னாடி இருந்த காலத்துல இருந்து நாளைக்கு கட்சி அரசியல் பயணங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் எடப்பாடி கிட்ட கை கட்டி இருந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. நீங்க தொண்டர்களை சொல்றீங்க, தொண்டர்களுடைய நிலைமை என்ன சார் செய்ய முடியும்? ஆளுங்கட்சியில இருக்கிறோம் சொல்ற அளவுக்கு இருந்த எல்லா தலைவர்களும் போயிட்டாங்க. நாளைக்கு இவர் தான் நாளைக்கு சேர்ல உட்காந்துருக்காரு, நாளைக்கு நம்ம பொழப்பு ஓடி ஆகணுங்கிறப்ப அந்த சேர்ல இருக்கவனுக்கு சலாம் போடணுங்கிறது ஒரு இயல்பான ஒரு மனநிலை. அதை அவர் பயன்படுத்திக்கிட்டாருங்கிறது தானே தவிர சார் எந்த அரசியல்வாதிக்கும் இருக்கக்கூடாத விஷயம். நீங்க அந்த சத்யராஜ் படத்துல கூட நான் அவர் சொல்லுவாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய இறந்து போன பிணத்தை வந்து வேணும்னே நீ ஊருக்குள்ளார எடுத்துட்டு போய் ஜாதி கலவரத்தை தூண்டு பண்ணுன்னு அந்த படத்துல எப்படி ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டுறதுக்கு ஜாதியை வச்சு அரசியல் செய்யறதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு என்னுடைய மகன் காலத்துல அந்த படத்தை பாக்குறப்பெல்லாம் இதெல்லாம் எங்க நடக்குது, இப்ப இல்லாம இருக்குது ஜாதி, இப்ப நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு அந்த படத்தை பாக்குறப்ப செயற்கையாக இது எப்பயோ நடந்ததுன்னு பேசுற மனநிலைகள் மாறி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி ஜாதியை வச்சு அரசியல் பண்ணணும், ஜாதிக்குள்ளார கலவரங்களை தூண்டணும், ஜாதியை இழிவுபடுத்தணும், இன்னொரு ஜாதியை தரேன்னு சொல்லி ஏமாத்தி வாக்கு வாங்கணுங்கிற எண்ணம் எடப்பாடிக்கு உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பாக அவர் ஒன்றும் பெரிய அரசியல் தாகிலாம் இல்லை. இன்னைக்கு 3 வருஷம் நாளைக்கு திமுகவோட ஆட்சி சரியில்லைன்னு அதை நாளைக்கு 100 குறை சொல்றோம்ல நம்ம. அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷம் எடப்பாடி முதலமைச்சரா இருந்தப்ப தேனும் பாலுமா தமிழ்நாட்டுல ஓடிச்சு. பொள்ளாச்சி சம்பவங்களா இருக்கட்டும், இதே 8 வழிச்சாலையில அவர் மருமகனுக்கு அவங்களோட சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததா இருக்கட்டும், எவ்வளவோ ஊழல்கள். நாளைக்கு ஒரு 400 ரூபா பல்பை 4000 ரூபாய்க்கு SP வேலுமணிலாம் நாளைக்கு ஊழல் பண்ணலையா? நாளைக்கு குப்பாள்ற கான்ட்ராக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எடப்பாடி காலகட்டத்தில் எதுக்கு எடுத்தாலும் கமிஷன் கரப்ஷன் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக மீண்டும் தோண்டி எடுக்கப்படும். அவருக்கு உண்டான வழக்குகள் நாளைக்கு தொடர்ச்சியா வரும். கண்டிப்பாக சவுக் சங்கருக்கு அருகில் எடப்பாடி சார் இப்ப இவ்வளவு ஊழல் பட்டியல் சொல்றீங்க அதிமுக மேல, ஆனா தொடர்ந்து இப்ப பாஜக பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மேல இருக்கிற ஊழல் பட்டியலை தான் நீங்க வந்து கடுமையா விமர்சனம் பண்றீங்க. திரு அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கக்கூடிய ஏன் சார் கடந்த கால ஆட்சியில இவ்வளவு நீங்க சொல்ற பட்டியல மிகப்பெரிய பட்டியலுக்கு பாஜக நடவடிக்கை எடுக்கலாம்ல சார்? எங்களை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே ரெடி பண்ணி தான் வச்சிருந்தோம். தலைவரை பொறுத்த வரைக்கும் டெல்லியிலையும் கொடுத்து டெல்லியிலையும் அப்ரூவல் கொடுத்து பரவாயில்ல நீங்க ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணிக்காக அந்த ஃபைல்ஸ் வெளியிடாம வச்சிருந்தீங்க, கடைசி நேரத்துல கூட்டணி வந்துடும் எதுக்கு ஃபைல்ஸ் வெளியிட அப்படின்ற இல்ல. முன்னாடியில இருந்தே நாங்க வந்து டிஎம்கே சார் எப்பயுமே ஆளுங்கட்சியில் இருப்பவர்களை அதிகார பலத்தில் இருப்பவர்களை எதிர்ப்பதுதான் ஆண்மைக்கு உரிய விஷயம். அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து இது செத்து போன பாம்பு, இது நாளைக்கு சும்மா விட்டாலே அது வேற நாள்ல சாவ கிடக்குது கிளவி மாரி, நீ ஏன்டா அதை அடிக்க வேற போறங்கிற மாதிரியான பார்வையில தான் அதிமுக பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா உண்மையான ஒரு தலைமை இல்லை, சரியான ஒரு தலைவர் இல்லை. நான் விளையாட்டுக்கு சொல்ல, எடப்பாடி பழனிசாமி இன்று கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் வருது, அவர் ஜெயிலுக்கு போறாருன்னா 4 நாளுக்குள்ளார அங்க இருக்கிற எவ்வளவு பேரு நாளைக்கு மறுபடியும் அங்கங்க செதறாங்க, மறுபடியும் எவ்வளவு கருத்துக்கள் வெளியில வர ஆரம்பிக்குது, மறுபடியும் நாளைக்கு டிடிவி தினகரன் அவர்களையோ இல்ல அம்மையா சசிகலாவையோ தேடி எத்தனை தலைவர்கள் போக போறாங்க நீங்க பார்க்க தான் போறீங்க.
இன்னைக்கு சும்மா இருக்கிறதுக்காக நாளைக்கு தக்க வச்சுக்கிறாங்களே தவிர சார் கொடநாடு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும்லாம் எவிடென்டெல்லாம் நான் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன், எவிடென்டலான எவிடன்ஸ் நிறைய இருக்குது. இன்னும் திமுக ஏன் நாளைக்கு எடப்பாடியை கைது செய்யாம இருக்குதுங்கிறது தான் எனக்கெல்லாம் சந்தேகத்தை தூண்டுது. நாளைக்கு கொடநாடுல கொலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி இவர் எடப்பாடி பழனிசாமியோட பர்சனல் செக்யூரிட்டி, ஒரு ஒரு அமைச்சர்களுக்கும் செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு ஒருத்தர் சஃபாரி போட்டு கூட இருப்பாங்க. அவருடைய தொலைபேசிக்கு அந்த கரண்ட் கட் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த கொலை பண்றதுக்கு முன்னாடி இங்கதான் தொடர்ச்சியான தொடர்புகள் இருக்குது. எடப்பாடி பிஎஸ்ஓவுக்கும் கொலை பண்ணவன் எதுக்கு போன் பண்ணணும்? 12 நிமிஷம் கால் ஹிஸ்டரி இருக்குது, கால் ரெக்கார்டிங் டவர் இருக்குது, கவர்மெண்ட்ல இருக்கு. இது ஒரு எவிடன்ஸ் போதுமே எடப்பாடியை கைது செய்வதற்கு. ஆனால் திமுக அரசாங்கம் செய்யாம இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய தோண்டி எடுக்கப்படும். நாங்க கூட்டணிக்காக அமைதி காக்கல. டெல்லியில அப்ரூவல் வாங்கினா நாங்க டிஎம்கே 3 ஃபைல்ஸ் முடிச்சோம். அதுக்கப்புறம் யாத்திரைகள் இருந்துச்சு, மேல கொடுத்தோம். அவங்க அப்ரூவ் பண்ண டைம்ல எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுனால அதை அறிவிக்க முடியாம போச்சு. கண்டிப்பா அது நாளைக்கு உரிய நேரத்துல அது கண்டிப்பா வெளியில வரும். தொடர்ச்சியா என்னோடதுலயுமே சரி, நான் நிறைய ஏடிஎம்கேவுடைய ஊழல்கள் சம்பந்தமா நான் பதிவு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்க தானே சார், அதாவது பாத்தீங்கன்னா பாஜகவில் இருக்கிற சீனியர் தலைவர்களும் அமைதியா இருக்காங்க, ஏடிஎம்கே குறித்து கடுமையா விமர்சனம். நீங்க அதாவது குறிப்பிட்டு உங்களை போன்ற ஒரு சில தலைவர்கள் தானே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கடுமையா சார். அதாவது விமர்சனம் பண்ணுவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா, உண்மையிலே பிஜேபி வளரணும், பிஜேபி தான் இங்க பாஸ், பிஜேபியை வைத்து மற்ற கட்சிகளுக்கு நாங்க என்ன செய்யணும், நாங்க தான் இங்க முடிவெடுக்கணும். இப்ப எப்படி நாங்க கூட்டணி அமைச்சோமோ, நீங்க இத்தனை நில்லுங்க, நீங்க இத்தனை நில்லுங்கிற இடத்துல நாங்க கட்சி வளரணும், கட்சியை கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க அதிமுகவை எதிர்த்தோம். ஆனா அதிமுக கூட வாழ்ந்துதான் நாளைக்கு நம்மளால ஜெயிக்க முடியும், அப்பதான் நமக்கு சீட்டு கிடைச்சா கூட அதுல பிரயோஜனம் இருக்கும்னு நினைச்ச கட்சி தலைவர்கள் அதிமுகவுக்கு சாதகமா இருந்தாங்க. அது தன்னை பொறுத்த வரைக்கும் அவங்களால இந்த கட்சி வளராதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய மைனஸ். நாங்க இதை வளர்க்க முடியும், வளர்த்திருக்கோம், இன்னும் கொண்டுட்டு போக முடியும்னு நினைக்கிறோம். நாங்க அதனால தைரியமா பேசுறோம். இப்ப பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளது நீங்க சரின்னு சொல்றீங்க. ஓகே, அது வந்து அவர் ஒரு பெண் காவலர்களை இழிவுபடுத்தியிருக்காரு, நீதிபதிகளை இழிவுபடுத்தியிருக்காரு, அதனால கைது செய்யப்பட்டதை வரவேற்கிறீங்க. ஆனா அவர் கைது செய்யப்பட்டதுக்கு பின்பு பாத்தீங்கன்னா அவர் மீது கஞ்சா வழக்கா இருக்கட்டும், சிறையில் வந்து அவர் தாக்கப்பட்டார்னு சொல்லி அவருடைய வழக்கறிஞர் வந்து வெளியே பேட்டி கொடுத்தார், இதெல்லாம் வந்து ஒரு அடக்குமுறை இல்லையா சார்? சார், அதாவது உண்மையை சொல்லணும் அப்படின்னா, மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் சமீபத்துல அவருடைய ஸ்டூடியோக்குள்ளாரியே நீ சோர்ஸ் வச்சிருக்கேன்னு எல்லா இடத்துலயும் சோர்ஸ் வச்சிருக்கேன்னால நான் உன் இடத்துலயே சோர்ஸ் வச்சிருக்கேன்டான்னு எடுத்து வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. உண்மையிலேயே சொல்லணும்னா சவுக்கு சங்கருக்கு அந்த வீடியோ எப்படி வெளியில போச்சுன்னு அவர் கைதாகிற முன்னாடி வரைக்கும் அவருக்கு தெரியாது. அதாவது இப்போ வரைக்குமே தெரியாதுங்கிறதுக்கு சொல்றேன். எல்லாத்துக்கும் ரெகுலரா சம்பளம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. இது எப்படி போச்சுன்னு தெரியல, யாரையும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கவும் முடியல. கேட்டால் நாளைக்கு அவங்க ரிவர்ஸ் ஆயிடுவாங்களோங்கிறதுனால உண்மையிலேயே அவர் ஆபீஸ்குள்ள இருந்து இந்த ஃபுட்டேஜஸ் எப்படி போச்சுங்கிற குழப்பத்திலேயே கடைசி வரைக்குமே இருந்தார். அந்த ஃபுட்டேஜ்ல நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, அதுல லியோன்னு சொல்லி ஒருத்தர் அப்படி இப்படி தலையை தொங்க போட்டு இப்படிங்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா விசாரணைக்கு பண்ணிருக்காங்க. இல்ல சார், அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் பாத்தீங்கன்னாலே நல்லா தெரியும். கண்டிப்பாக அது வந்து ஏதோ ஒரு போதைக்கு உட்பட்டு தான் அவங்க நாளைக்கு அப்படி இருக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு கேமரா முன்னாடி அந்த வார்த்தைகள் குளறுது, திரும்பியும் பேசுனதை சொல்ல முடியல, ஆஃப் த கேமரா சொல்றப்ப கரெக்டா வருது, கேமரா முன்னாடி வேற மாதிரி ஆகுது, தலை தொங்குது, கண்ணு மூடுறப்ப இது போதை பழக்கம் இல்லாமல் இருக்காது. ஒரு கிரீன் மேட் ஸ்டூடியோக்குள்ளார ஒரு ஆபீஸ்க்குள்ளாரே இப்படி நடக்குதுன்னா, நீங்க இப்போ உங்க ஆபீஸ்ல இருக்கிறாங்க, இன்னொருத்தர் வராரு, இது மாதிரி தண்ணி அடிச்சுட்டு பண்றாருன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க எப்ப சும்மா இருப்பீங்க? நீங்களும் அந்த பழக்கத்துக்கு உள்ளா இருக்கிறப்பதான் நீங்க சும்மா இருப்பீங்கிறப்ப இது ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. போதைப் பொருட்களை சம்பந்தப்பட்டமோ கஞ்சாவை பற்றியோ நாளைக்கு இவர் அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு அதை பயன்படுத்தலாம் தவிர அவங்க அந்த பழக்கத்துக்குள்ளார அடிமையாக இருந்தாங்கன்னு நல்லா தெரியுது. கைது செய்ய போகும்போது உண்மையிலேயே அவரை பொறுத்த வரைக்கும் நெருங்க மாட்டாங்க. இது வந்து இன்னைக்கு நீங்க ஒரு தடவை கைதானதை பத்தி பேசுறீங்க சார். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 தடவை ஆவாஸ் விட்டுருக்காரு. போலீஸ் என்ன வரப்போகுது, என்ன புரிந்தவன் சொல்ற மாதிரி உன்னை தேடி வரும், என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, நீ சொல்லிடாதாங்கிற மாதிரி என்னை பிடிக்க போதே, என்னை அடிக்க போதே, என்னை கொல்ல போதே, நாளைக்கு இது பண்ணிடாத உடனே நீங்க பார்த்து நீங்களாம் நான் உள்ள போனாலும் நீங்களாம் சேனல் நடத்துங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தவர் எப்பயும் போல ஒரு ஆவாஸ் கொடுத்துட்டு இந்த முறை நாம் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்க. உண்மையிலேயே அவரை கைது செய்யும் போது அவருடன் நான் இன்னொன்னு சொல்றேன், போலீஸ் ஒன்றும் அப்படியே ரொம்ப தமிழ்நாடு போலீஸ் ஒன்றும் நான் ரொம்ப அப்படியே ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்கல, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனா என்ன அப்படின்னா கஞ்சா பொட்டெல்லாம் வச்சு பிடிப்பாங்க. அதாவது போலீஸோட ஸ்டைல் என்ன அப்படின்னா, அதாவது ஏன்னா கோர்ட்ல நீதிமன்றத்துல நிக்கணும். நீங்க போனீங்க கிராம்ஸ்ல இருந்துச்சுன்னா ஜட்ஜு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு பெரிய குவான்டிட்டி கணக்கு காட்டினீங்கன்னா தான் அவங்க மேல அந்த வழக்கு போட்டதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுங்கிறப்ப பேக்கெட் தான் வைப்பாங்க போலீஸ். பட் இவர் கையில இருந்தது எல்லாமே சிகரெட்டுக்குள்ளார ஸ்டஃப் பண்ணி இருக்கிற மோடு தான். இது வந்து பயன்படுத்துபவர்கள் வச்சிருந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் கண்டென்ட்ல தான் வச்சிருக்கிறாங்கிறப்பயே அது ரொம்ப தெள்ள தெளிவாக தெரியுது. சவுக்கு சங்கர் அந்த பழக்கத்துக்கு உள்ளானவருங்கிறதுனால அவர் கையில் வைக்கப்பட்டது. கைது செய்யும் போது அது நாளைக்கு பிடிபட்டு இருக்கிறது தானே, அதுக்கு உண்டான வழக்கு போட்டு தானே அவனை. அப்புறம் எப்படி சார் எதுவுமே இல்லாம
பரவாயில்லன்னு. இன்னொன்னு, அவர் தாக்கப்பட்டார், அவர் கை உடையப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். எதனால அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸை பொறுத்த வரைக்கும் அது செய்யறது மனித உரிமை மீறல் தான், அது செய்யக்கூடாதுதான். ஆனா என்ன அப்படின்னா, எப்ப கை கால் உடைப்பாங்க அப்படின்னா, போக்சோ கேஸ் 18 வயசுக்கு கீழே இருக்க பெண்களை கற்பழித்திருந்தால் அந்த வேலை பார்ப்பாங்க. இன்னொன்னு, மர்டர் பண்றவங்க, அதுவும் கூலிப்படைகளாக இருக்கிறவங்க, பணத்துக்காக கொலை செய்பவர்கள் 5 மர்டரு 6 மர்டருக்கு மேல கேஸ் வாங்கினவங்கள தான் உடைப்பாங்க. இது வந்து இன்னொன்னு, காவல்துறை அதிகாரிகள் மேல கை வச்சிருந்தான். நிறைய நம்ம சம்பவங்கள் கூட பார்த்துருப்போம். திடீர்னு சென்னையில ஏதோ ஒரு பையன் போயிட்டு சட்டையை பிடிச்சிட்டு போலீஸ் என்னடாங்க, திடீர்னு பார்த்தா பாத்ரூம்ல விழுந்துட்டேன், நான் போலீஸ் அப்படி நடந்துக்கிட்டேன், தப்புதாங்கிறப்ப காக்கி சட்டம் மேல கை வச்சா 6-7 கொலை வழக்குகள் மேல கூலிப்படையாக செயல்பட்டால் போக்சோ வழக்கு. இதுதான் போலீஸ் உடைக்கிறத. இன்னொன்னு, ஜெயிலில் உடைக்க மாட்டாங்க. இது வந்து நிதர்சனமான விஷயம். என்ன அப்படின்னா, ஜெயில் அதிகாரிகள் என்னைக்குமே எந்த குற்றவாளியுமே வந்து இது பண்ண மாட்டாங்க. நீங்க சார் ஒரு சாதாரணமா கேட்குறேன், சாதாரணமா போலீஸ் கை வச்சாலே நாளைக்கு ஜட்ஜு கிட்ட போய் உங்களை காட்டப்போ, இப்ப இந்த ஃபுட்டேஜுமே உங்களுக்கு எல்லாம் நியூஸ்ல வந்தது எப்ப, கோர்ட்ல அவர் இறங்குறப்பதான் உள்ள போய் ஜட்ஜு கிட்ட சொல்ற அளவுக்கு நீ தான் எல்லாத்தையுமே பேசுவ, நீ தான் படத்துல சொல்ற மாதிரி நீ தான் பெரிய தைரியசாலியாச்சா, நீ தான் முதலமைச்சரே ஒத்தைக்கு ஒத்த சட்டையை கழட்டிட்டு சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறவன், நீ உள்ள போய் நீதிபதி கிட்ட நாளைக்கு இந்த மாதிரி இந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, ஏன் சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் சொன்னத சவுக்கு சங்கர் ஏன் நாளைக்கு நீதிபதி கிட்ட இல்ல சார்? இப்ப மதுரையில வந்து கோர்ட்ல ஆஜராகல சொல்லியிருக்காரு சார். ஆனா வந்து அது வந்து நீதிபதி மனு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதான் சொல்றேன்ல, அவர் ஃபேப்ரிகேட் பண்றாரு. செந்தில்குமார் எஸ்பி அவர்கள் தனிப்பட்ட முறையில எனக்குமே தெரிஞ்சவர் தான். நான் 32 நாட்கள் சிறைச்சாலையில இருந்தப்பையும் சரி, அவர் தான் எனக்குமே சூப்பரண்டா இருந்தார். தனிப்பட்ட முறையில அவர் மேல ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்குள்ளார, இந்த ஜாதி பிரச்சனை, ஜெயிலுக்குள்ளார எப்பயுமே இந்த ஜாதி பிரச்சனைகளை அறவே தவிர்க்கணும். நான் அதிகாரி, நீ குற்றவாளி, நீ உனக்கு இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் இருக்கணும், இதுதான் ஜெயில் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு அந்த சிறைச்சாலைக்குள்ளார சரக்கு கஞ்சா இதெல்லாம் புழக்கத்தில் இருந்தது. அவர் சூப்பரண்டா வந்ததுக்கு அப்புறம் தான் அறவே அதெல்லாம் நாளைக்கு தவிர்க்கப்பட்ட மாதிரி உண்மையிலேயே ஒரு நேர்மையான ஜெயில் சூப்பரண்டா இல்ல ஒரு உண்மையிலேயே அவர் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அவரை வந்து கடந்த முறை சவுக்கு சங்கர் கடலூர்ல கைதாகி இருந்த சூழ்நிலையிலையும் அவர் தான் சூப்பரண்டா இருந்தார். அந்த சமயத்துல இவர் வெளியில ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவரை தாட் போட்டு, அவரை தெரியாதா, நீ யார் தெரியாதா, நீ இப்படி பண்ற தெரியாதா, இதை வச்சு இவ்வளவு காசு சம்பாதிக்கிற, அதை பண்ண இதை பண்ணான்னு அவரை எல்லாம் மீறி விமர்சனம் பண்ணவரு. பட் இப்ப எதேர்ச்சியாக இவர் கோயம்புத்தூர்ல கைதாகி இருக்கிற அதே சிறைச்சாலைக்கும் அவர் தான் சூப்பரண்டா இருக்காரு. அவரை வந்து ஃபேப்ரிகேட் பண்றதுக்கும் தன் மேல ஒரு சாதாரணமான ஒரு சிம்பிளா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சவுக்கு சங்கர் தேனியில கைது செய்யப்பட்ட போது எந்த யூடியூப் சேனல்லையும் பெரிய விமர்சனங்கள்ல எதுலையுமே நாளைக்கு வேற யாருமே கண்டனம் தெரிவிக்கல, யாருமே அதை வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக அவனை பத்திரிகையாளராக யாரும் பார்க்கல. ஆனால் இது எப்ப திரும்பியும் இன்னைக்கு இது பேசும் பொருளா மாறுது அப்படின்னா, அவர் கையில மாவு கட்டு போட்டுட்டு கோர்ட்ல வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் இது பேசும் பொருள் ஆகுது. அதை தன்னை வந்து பேசும் பொருளை ஆக்குவதற்காக அதை வந்து அவர் வேற மாதிரி மாத்துறாரு. நான் இது என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். போலீஸ் கை காலம் உடைச்சிருக்க மாட்டாங்க, அடிச்சிருக்க மாட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன், ஜென்ரலாவே அரசியல் கைதிகளா இருக்கட்டும், இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் மேல காவல்துறை கை வைக்க பயப்படும். இது நீங்க ஒரு ஹியூமன் ரைட்ஸ்க்கு கொண்டுட்டு போறீங்க, இதெல்லாம் நீதிமன்றங்களுக்கு கொண்டுட்டு போறீங்க, நாளைக்கு நீதிபதிகள்கிட்ட நாளைக்கு நடந்தது சொல்றீங்க அப்படின்னால் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க சட்டையவே கழட்டிடும். இது நாளைக்கு யார்கிட்ட வேணாலும் வச்சுக்குவோம். ஒரு நார்மல் அக்யூஸ்டுங்கிட்ட பண்றத அரசியல் அக்யூஸ்டுங்கிட்டையோ இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கான ஒரு தெரிஞ்ச நபரை கிட்ட வச்சுக்கவே மாட்டாங்க. அது சார், நான் தான் சொல்றேன், குற்றவாளிகள் இதுக்கு முன்னாடி இந்த கொலை குற்ற பின்னணியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, போலீஸ் கஸ்டடி இருக்காங்க, ஸ்டேஷன் கஸ்டடி இருக்கிறாங்கல்ல, ஸ்டேஷன்லயே காலை உடைச்சிருவோம். நீங்க உடைச்சிட்டு தான் கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போவாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க கொண்டுட்டு போவாங்க, நல்லா எங்கேயாவது போலீஸ் கிரவுண்ட்ல ஏதாவது கார்னர் செவுத்துக்கிட்ட கொண்டுட்டு போய் வச்சுட்டு நல்லா துணியை கட்டிடுவாங்க. கட்டிட்டு இரும்பு ராடை வச்சு கேட்பாங்க, கேட்டுட்டு தான் உடைப்பாங்க. உனக்கு சொல்லிட்டாங்க உடைக்கணும்னு, என்ன எதை உடைக்கணும், எதை உடைச்சா நீ தாங்குவ அதை சொல்லிடு. உனக்கு லெப்ட் கையா ரைட்டு கையா, இல்ல ரைட்டு காலா லெப்ட் காலா எதுன்னு நீ சொல்லிடு. ஆனா ஒண்ணு உடைச்சே ஆகணும்னா அவங்களா சொல்றத வச்சுட்டு வாயை புத்திடுவாங்க. துணியை வச்சுட்டு இரும்பு ராடுல ஒரே அடி, 2 கல் வச்சிருப்பாங்க, அதுக்கு நடுவுல காலை வச்சு ஒரே அடி. இதை அடிச்சு உடைச்சிட்டு, இதுதான் நான் உடைச்சவங்கலாம் நாம கேட்போம்ல, எப்படா உடைச்சாயே என்னடா நடந்துச்சுக்கிறப்ப நான் பல பேர்ட்ட கேட்டப்பல இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேஷன்ல எல்லண்டோலையே அடிச்சு உடைச்சிட்டு ஜட்ஜு கிட்ட கொண்டு போய் சரண்டர் பண்றதுக்கு முன்னாடி அந்த காயத்தை காட்டிடுவாங்க. இந்த மாதிரி இல்ல தப்பிச்சு ஓட பார்த்தான், பிடிக்கிறப்ப விழுந்துட்டான், இல்ல பாத்ரூம்ல நான் ஏற்கனவே முன்னாடியே வலிக்கி விழுந்துட்டேங்கிற மாதிரியான விஷயங்கள் நீதிபதிக்கு முன்னாடியே சிறைச்சாலை கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடியே ஸ்டேட்மெண்ட் ஆக்கிடுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தாதான் சிறைச்சாலைக்குள்ளார எடுப்பாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, ஜெயிலுக்குள்ளார போலீஸ் உடைக்காது.
இல்ல சார், இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறைக்கு போறதுக்கு முதல் அவர் மருத்துவ பரிசோதனை பண்ணிருக்காங்க. அப்போ அவருக்கு இந்த மாதிரி அடிபட்டதாக எதுவும் இல்ல. அதுதான் அந்த கார் விபத்து நடந்துச்சுல, அது அதையுமே சார் அவர் வந்து தன்னை பேசும் பொருள் ஆக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ எல்லா வேலையும் பாக்குறாரு. நீங்க வந்து இப்ப டெம்போ வந்து ஆக்சிடென்ட் ஆனது வந்து இவரை கொலை செய்ய முயற்சி, இவரை வந்து அப்படியே பிளான் பண்ணி மர்டர் பண்ணிடலான்னு பார்த்தாங்க சார். முதல்ல ஒரு சின்ன விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. போலீஸ் வந்து பிளான் பண்ணி கொலை பண்ணுங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. ஓட விட்டு நாளைக்கு போட்டு இல்லை இருக்கிற இடமே தெரியாம நாளைக்கு சில பேரை வந்து டிபார்ட்மெண்ட் தான் வந்து செஞ்சுச்சுங்கிற மாதிரி செய்யாம போயிடுவாங்க. நீங்க ஒரு வெளிப்படையா சொன்னோம்னா இன்னொன்னு ஆக்சிடென்ட் பண்ணி கொல்லணும்னா கூட அதுக்குன்னு பிரேக் பிடிக்காத போலீஸ் வண்டி எவ்வளவா இருக்குது. நாளைக்கு தகரடப்பா மாதிரி இருக்கிறத அடிச்சா நஞ்சுற மாதிரி. அதை நாளைக்கு இவ்வளவு பெரிய டெம்போவோட சேஃப்டி வெஹிக்கிள் உண்மையிலே கிடையாதுங்க. நீங்க டெம்போல அடிபட்டு செத்ததான் வரலாறே கிடையாது யாருக்குமே. நீங்க புரண்டு மலையில இருந்து புரண்டு செத்துருப்பானே தவிர ஆக்சிடென்ட் ஆகி டெம்போல யாருமே சாக மாட்டாங்க. 18 போலீஸை வச்சு டெம்போல அடிச்சு அவரை கொல்றதுக்கு இல்லை. அதையும் பேசும்போது ஆகிறதுக்கு இன்னொன்னு, நீங்க கோயம்புத்தூர் சிறைச்சாலைக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த மருத்துவமனை பரிசோதனைக்கு அப்புறம் அவருக்கு இதே நாளைக்கு அவர் வலது கையில் அடிபட்டிருக்கு. அந்த சீட்ல அந்த ஆக்சிடென்ட் ஆன டைம்ல அவர் ஊன ட்ரை பண்ணப்ப அந்த கையில இந்த இடத்துல அடிபட்டிருக்குங்கிறத, உதட்டுல அடிபட்டிருக்கு, கையில அடிபட்டிருக்கு, இடது காலில் அடிபட்டிருக்குங்கிறது எஃப்ஐஆர்லயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஜிஹெச் மெமோலையுமே இருக்கு. இவர் என்ன செய்யறாருன்னா, மருத்துவமனை சிறைச்சாலைக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி, இதுதான் உண்மை. அவர் அடிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை. அதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்குது. அவரு உள்ள ஜெயிலுக்குள்ளார போறப்ப அவரை செக் பண்ணுவாங்க, ஏதாவது வேற எதுவும் எடுத்துட்டு வந்தீங்க, அதுவும் மத்தவனை கூட விட்டுருவாங்க. கஞ்சா அக்யூஸ்ட விட்டு நோண்டி எடுத்துருவாங்க. இவன் வேற ஏதாவது எங்கேயாவது வச்சு எடுத்துட்டு வந்திருக்கானான்னு பாக்குறதுக்கு எல்லாத்தையும் கழட்டி நியூடா பார்த்துட்டு, துணியே இல்லாம நீ என்ன எதுன்னு பார்த்துட்டு தான் செருப்பு கூட போடக்கூடாது நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்தப்ப இவர் ஏதோ அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் எடுத்து பேசியிருக்காரு. அதனால இவரை குண்டுகட்டா தூக்கிட்டு போய் டவர் பிளாக்ல வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு உள்ள நுழைஞ்சப்பே நடந்தது. பட் அதுக்கப்புறமேலே இவர் தன்னை பேசும் பொருள் ஆக்கிக்கிறதுக்கு என்னென்ன, ஏதாவது வெளியில இம்பாக்ட் என்னங்கிறது உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். எடப்பாடி மட்டும்தான் ஏன் உனக்கு குரல் கொடுக்குறாரு, வேற யாருமே உன்னை மதிக்கல, உன்னை ஒருத்தனை சட்டம் பண்ணல, நாளைக்கு எங்க போனாலும் உன்னை செருப்பு வீசுறாங்க, உனக்கு விளக்கமால வீசுறாங்க அப்படிங்கிறப்ப தன்னை வந்து பேசும் பொருள் ஆக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கு இது அடக்குமுறை. நாளைக்கு இவர் தாக்கப்பட்டாரு. இது சார் பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும். போலீஸ் கஸ்டடி எடுத்தா ரொம்ப பண்ணவனா இருந்தா கை காலை உடச்சு விட்டுருவாங்க. அதை வந்து தனக்கு நடந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சார், ஸ்டாலின் குடும்பத்தை நான் வந்து விமர்சனம் பண்றேன், நிறைய பேர் கருத்து சொல்றாங்கிறத பிடிக்காம என்ன கைது பண்றாங்கன்னு அப்படி எங்கேயோ 10-20 போலீஸ் சுத்தி கூட்டு போறப்ப கத்துறவருக்கு அந்த டெம்போல இருந்து இறங்குறப்ப என்னை பாருங்க இப்படி போலீஸ் கையை உடைச்சிட்டாங்க இப்படிலாம் பண்றாங்கன்னு ஏன் ஒரு வார்த்தை சொல்ல? நீங்க நீதிபதி கிட்ட சொன்னதா சொல்றீங்க, பட் எனக்கு அதுலயுமே நம்பிக்கை கிடையாது. இன்னொன்னு அப்படியே சொன்னாலுமே அவர் வந்து அதிகாரிகளை ஃபேப்ரிகேட் பண்ணி தன்னை பேசும்போது, இப்ப அன்னைக்கு அவன் கை உடஞ்சிட்டாருங்கிறதுக்கு அப்புறமேல் தான் இன்னைக்கு எல்லா யூடியூப்லயுமே தன்னை வந்து ஒரு பேசும் பொருளாவே வச்சிருக்காரு. உண்மையிலேயே அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆனப்ப கையில அடிபட்டதை மறுபடியும் வலிக்குது சார். அங்க ஜெயிலுக்குள்ளார ஹாஸ்பிட்டல் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, அடிபட்டுருச்சு வலிக்குதுன்னா அவங்க நாளைக்கு சரி அது இருக்கும் என்னன்னு தெரியல, ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் நல்லா இருந்தாலும் வலிக்குதுன்னா என்ன செய்வாங்க? நாளைக்கு இப்ப திரும்பியும் இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணமே மறுபடியும் வலிக்குதுன்னு வேணும்னே நீங்க சும்மா அழுகுறது, சோறு சாப்பிட மாட்டேங்கிறது, நீ என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போ, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், இல்லைன்னா நான் இங்கேயே செத்துருவேன், இல்லை சூசைட் பண்ணிக்கணும் அதிகாரிகளை மிரட்டுறப்ப கண்டிப்பாக அவங்க வெளியில கொண்டுட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல செக் பண்றதுங்கிறது இது ஒரு இயல்பான விஷயம். இதை உடனே தன்னை வந்து ஏதோ அடக்குமுறையாக இருக்கிற செந்தில்குமார் தன்னை தாக்குனதாகவும் சொல்றதுங்கிறது எல்லையை மீறின செயல். இது அமைச்சர்களை மீறி, இது அதிகாரிகளை மீறி, ஐஏஎஸ் அதிகாரிகளையும் எவ்வளவு விமர்சனம் பண்ணாரு, அதெல்லாம் மீறி இது அதிகாரிகள், காவல்துறை தான் களத்துல நிக்கிறவங்க, சட்ட ஒழுங்கை நேரடியாக காப்பாற்றக்கூடிய துறையாக இருக்கிறவங்களே நீங்க இந்த மாதிரியான விமர்சனங்களை கேட்ப இது அவங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு. எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் டிஎஸ்பிகள், ஆய்வாளர்கள்லாம் நாளைக்கு தொடர்ச்சியாக புகார் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த மாதிரியான கைதுங்கிறதை உண்மையாக வரவேற்கிறோம். பட் ஆனால் அவரு சீன் போடுற மாதிரி அவர் அடிக்கிறதோ உடைக்கிறதோ உள்ள கை வச்சதெல்லாம் இல்லை. அவர் உண்மையிலேயே அவருக்கு என்ன தேவையோ, ஒரு சாதாரண கைதிக்கு என்ன உரிமைகள் கொடுக்கப்படணுமோ அதை உண்மையாக காவல்துறை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கிறது தான் உண்மையான விஷயம். நான் விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். இப்ப ஜெயில் சூப்பரண்ட் திரு செந்தில்குமார் இருக்காங்க சார், அவர் வந்து கடலூர்ல இருக்கும்போது சவுக்கு சங்கர் அங்க அரெஸ்ட் பண்றாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வெளியான பின்னாடி அந்த ஜெயில் சூப்பரண்ட மிக கடுமையா விமர்சனம் பண்றாரு. இப்ப கரெக்ட் பாத்தீங்கன்னா எந்த சிறையில ஜெயில் சூப்பரண்டா, அதாவது கோவை சிறையில ஜெயில் சூப்பரண்டா இருக்கக்கூடிய எந்த சிறையில திரும்ப செந்தில்குமார் அவங்க இருக்காங்களோ அதே சிறையில வந்து சவுக்கு சங்கர் அடைக்கிறாங்க. இதெல்லாம் யதார்த்தமா நடக்குதா சார்? ஏதோ திட்டமிட்டு நடக்கிற மாதிரி இல்லையா சார்? அதாவது நீங்க உண்மையிலே சொல்லணும்னா செந்தில்குமார் மாதிரி ஒரு அதிகாரி இருக்கிறது தான் சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களுக்கு சேஃப்டி. இல்ல வேற யாராவது ஆபீசருங்களாம் இருந்தாங்கன்னா ஜெயிலுக்குள்ளார அடிச்சாங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, கொண்டுட்டாங்க,
இல்லை இவனை என்ன பண்ணான்னு தெரியல திடீர்னு தொங்கிக்கிட்டு இருந்தான்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இவர் மாதிரியான ஆபீசர்கள் இருக்கிறப்ப அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க விட மாட்டார். நான் உண்மையிலே அதை தான் சொல்றேன். அவர் என்னைக்குமே அவர் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்குள்ளார ஜாதி பிரச்சனைங்கிறதே இல்லாம, அதாவது அவரும் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தான், ஆனா அவர் சமூகத்தை சார்ந்தவர் தான் முதல்ல தட்டுவார். அதுதான் அந்த மனுஷன்ட்ட பிடிச்ச விஷயமே அதை சொல்றதுங்கிற மாதிரி சிறைச்சாலையில ஒரு நேர்மையான அதிகாரி, கரப்ஷன் இல்லாம உண்மையிலேயே நாளைக்கு ஒண்ணுமில்ல, அவர் குணத்தை சொல்வதற்காக சொல்லுவேன். காலைல டெய்லி ரெகுலரா ரவுண்ட்ஸ் ஒரு ஆளு தான் வந்துட்டு எல்லா கைதிகிட்டையும் கேட்பாரு, உனக்கு ஏதாவது குறை இருக்கா, உனக்கு எதுவும் வேணுமா, இல்லை எதுவும் செய்யலையா, எது சரியில்லைன்னு சொல்லி, இல்லை உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நான் ஏதாவது சொல்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம். அப்ப நானுமே வந்து ஒரு தடவை சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டாய்லெட் இருக்கும், 600 பேர் யூஸ் பண்றோம், ஆனா பெனாயில் கிடையாது, ப்ளீச்சிங் பவுடர் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் எனக்கு அதை மட்டுமாச்சும் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ என்கிட்ட பொறுமையா சொன்னார், இல்லை நாங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தோம், பெனாயில் கொடுத்தா குடிச்சு போடுறாங்க, ப்ளீச்சிங் பவுடர் கொடுத்தா ஏதாவது கலக்கி குடிச்சோன்னா ஹாஸ்பிட்டல் கண்ட நேரத்தில் தூக்கிட்டு போக வேண்டியதா, ஏதாவது தற்கொலை முயற்சி பண்றப்ப ஏதாவது உயிர் போயிடுச்சுன்னு நாங்கள் பொறுப்பேற்க வேண்டியதா இருக்குது. இல்லை பட் அதுக்கு நீங்க வேற ஏதாவது பண்ணி தானே அவனும், வெறும் தண்ணி ஊற்றினா இவ்வளோ பேர் பண்றப்ப என்ன செய்யறதுங்கிறப்ப சரி நான் யாரையாச்சும் டியூட்டி போட்டு அதுக்கு மட்டும் கிளீன் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொன்னவர். இதே மாதிரி வேற என் பக்கத்துல இருந்த ஒரு ஆளு இந்த மாதிரி சாப்பாட்டுல எல்லாம் நிறைய கல்லா இருக்குதுங்கய்யா, நம்மளால அப்படியா சரி ரைட் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாரு. 3 நாளா என் பக்கத்து வீட்டுக்கு ஆள் வரவே இல்லை. என்னோட ஆளையே காணாம அப்படின்னு பாக்குறேன். ஒரு 4ஆவது நாள் தான் வரா. அப்படி வந்தோன்னே என்ன ஆளையே காணா அப்படின்னு, நான் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சு பேசுறேன்னு சொல்லி அப்படியே கண்ணு அசந்து தூங்கிட்டா. அப்படி எந்திரிச்சிட்டு சொல்றா, அப்படி கல் இருக்குது சாப்பாட்டுலன்னு சொன்னதுனால அந்த அரிசி குடவுன் கொட்டி வச்சிருப்பாங்களா, அங்க கொண்டு போய் உள்ள போட்டாங்க ஷிஃப்ட். எல்லா கல்லையும் பிடிங்க, எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு. அது திரும்பி அடுத்த வரப்ப ரவுண்ட்ஸ் போறப்ப என்ன இப்பெல்லாம் சாப்பாடுல எதாவது கல் வரதுலயே கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டா, அதாவது என்னன்னா நீ சிறைச்சாலையில இருக்க, நீ மாமியார் வீட்டுக்கு விருந்தா வந்திருக்கிற, உனக்கு கல் இல்லாம இதுதான் உண்மையிலேயே செந்தில்குமாரோடைய குணாதிசயம். இந்த 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 சூழ்நிலையின் சம்பவம் நான் சொன்ன 2லயுமே நீங்க புரிஞ்சிருக்கலாம். அவர் மாதிரியான நேர்மையான அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடத்தில் சவுக்கு சங்கர் இருப்பது உண்மையிலே இது எதிர்ச்சியா நடக்கிறதா. ஏன்னா கோயம்புத்தூர்ல வழக்கு பதியப்படுது, அங்க போலீஸ் சைபர் கிரைம் அவங்க அரெஸ்ட் பண்றாங்க, அதனால அங்க இருக்கக்கூடிய சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. பட் அவர் வந்து செந்தில்குமாரை வேற மாதிரி சித்தரிக்கிறதுக்காக முயற்சிகள் செய்யறாரு. இப்ப ஏடிஜிபி அருண் அவங்க வந்து சமூகம் சார்ந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு சவுக்கு. அதே மாதிரி வந்து பெண் காவலர்களை பத்தி சவுக்கு சங்கர் இழிவுபடுத்திருக்காரு, நீதிபதிகளை பத்தி இழிவுபடுத்திருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது காலங்கள் கடந்து இப்ப வந்து அதாவது காலம் கடந்து அப்பயே நடவடிக்கை எடுக்காமல் இப்ப வந்து அதாவது காலம் கடந்து நடவடிக்கை எடுக்க பின்னணி என்ன சார்? அரசியல் பின்னணி எது இருக்கு அதுக்கு பின்னாடி சார்? அதாவது நீதிபதிகள், அதாவது ஒரு லெவல் இருக்குது, அதாவது விமர்சனங்களுக்குன்னு எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது. அதான் சொல்றாங்க, யாருக்காக இருக்கட்டும், உங்களையே பொறுத்த வரைக்கும் ஒரு தனி பொது வாழ்க்கையில இருந்தாலும் ஓரளவுக்கான விஷயங்களை தான் நான் பொது வாழ்க்கைக்காக விட்டு கொடுக்க முடியும். ஆனால் அது எல்லையை மீறி ஒரு விமர்சனங்கள் போறப்ப நான் ஒரு லெவல்ல திரும்பி அடிக்க ஆரம்பிப்பேங்கிற மாதிரி இவர் தொடர்றது எல்லாமே நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க, நீதியை காக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க. ஸோ நீதிபதிகளை இதே மாதிரி விமர்சனம் பண்ணப்பையும் மறுபடியும் கைது செய்யப்பட்டார். உச்சநீதிமன்றம் சென்று தான் பெயில் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த காவல்துறையை பத்தி பேசினதுமே ரொம்பலாம் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி தான். அது ரொம்ப சுட்டா தான் செஞ்சிருக்காங்க. ஏன்னா விமர்சனங்கள்ங்கிறது எல்லையை மீறி போயிருச்சு. எல்லா அதிகாரிகளுமே குறிப்பிட்டு வந்து பேர் சொல்லியே வந்து பேசுறதுங்கிறது அது ரொம்ப, அதாவது நான் சொல்றேன்ல, அவர் பேசுற விஷயங்களை நான் மறுபடியும் சொல்ல விரும்பல. பட் ஆனா ஒரு உயர் அதிகாரி வீட்டுல இருந்தாங்க, அவங்க வந்து நெஞ்சில வந்து அந்த அதிகாரியோட பேரை பச்சை குத்தி வச்சிருக்காங்கிறதெல்லாம் எல்லையை மீறின பேச்சு. நீங்க உண்மையிலே அது ஒரு பிரியத்தின் அடிப்படையில கூட செய்யலாம். இப்ப எவ்வளவு பேர் நாளைக்கு எங்க தலைவர் கூட இருக்கிறவங்களாம் தலைவரை பச்சை குத்திருக்காங்க, பேர் எழுதியிருக்காங்க, அதுக்குன்னு அவங்க எல்லாம் பேர் குத்திருக்காங்கன்னு அவங்கள தவறா சித்தரிக்க கூடாதுல. ஒரு திருநங்கையை வந்து அந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணுவது, அதிகாரியை பேசுவது, மொத்த லேடி போலீஸுங்களுமே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் பேசி 2வது நாளே பண்ணியிருக்காங்க. ஸோ நீதிபதியை பண்ணப்பையும் உடனே பண்ணியிருக்காங்க, இவரை பண்ணப்பையும் பண்ணியிருக்காங்க. இது தேவைதான். இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான அரசியல் விமர்சனங்கள் வேற. உண்மையை தட்டி கேட்பதற்காக நீங்க பேசுவதா சார்? இந்த ஆளுக்கு இதே வேலை தான் சார். இவனுக்கு வந்து, அதாவது இவன் வந்து நான் தான் சொல்லுவேன், இவனை மீடியாக்காரனே சொல்ல மாட்டேன், இவன் புரோக்கர். இவனுக்கு வேலை அப்படின்னா ஒரு புரிதலுக்கே சொல்றேன். இப்ப திருச்சியில வந்து நேரு அமைச்சர் இருக்காரு, அன்பில் மகேஷ் அமைச்சராக இருக்கிறாங்க. இப்ப இந்த இருவருக்கும் இருக்கக்கூடிய பணிப்போருங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் நேரு 89ல இருந்து தொடர்ச்சியாக திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்பெல்லாம், அமைச்சரா இருக்கிறப்பெல்லாம் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே தனக்கு வேண்டிய அமைச்சர்களாக தான். இப்ப இதே கடந்த முறையுமே 2006ல் அமைச்சராக இருந்தப்பயுமே வனத்துறை அமைச்சராக முத்திரையர் சமூகத்தை, பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த அந்த பகுதியில வந்து முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் வனத்துறை அமைச்சராக இருந்தார். ஆனா அவர் பேருக்கு தான் அமைச்சராக இருப்பார். பட் ஆனா நேரு தான் அட்மினிஸ்ட்ரேஷன், கலெக்டரா இருக்கட்டும், கமிஷனரா இருக்கட்டும், ஐஜியா இருக்கட்டும், கார்பரேஷன் கமிஷனர் வரைக்கும் யாருக்கு சலாம் போடுவாங்க, ஆர்டிஓ முதற்கொண்டு யாருக்கிட்ட வந்து சல்யூட் பண்ணணும்னா நேரு தான். ஸோ இப்படி ஒரு அதிகார மையத்திலேயே வாழ்ந்தவர் முதல் முறையாக தான் அமைச்சராக இருக்க போது
திருச்சி சிட்டி கமிஷனர் சத்யபிரியா ஐபிஎஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க மகேஷோடைய ரெக்கமெண்டேஷன்ல கமிஷனரா மாறுறாங்க. ஸோ இப்போ இது வந்து தன்னால பொறுக்க முடியாத ஒரு கோபத்துக்கு ஆகிறாரு நேரு. அப்ப அந்த அம்மா அந்த இடத்த விட்டு மாத்தணும்னு முயற்சி செய்யறப்ப உதயநிதி கிட்டையும் போக முடியாது. ஏன்னா உதயநிதி தான் அங்க போஸ்டிங் போட்டிருக்காரு மகேஷ் அப்படின்னு. சிஎம்கிட்ட போனாலும் இல்ல தம்பி போட்டது நீங்க எதா இருந்தாலும் போய் பையன்கிட்ட பேசிக்கங்கிறாரு. ஸோ இவர் வந்து கமிஷனர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஐஜியை வச்சு ஆட்டுறாரு. இவருக்கு வேண்டிய ஆளா ஐஜி ஆக்கிட்டாங்க, இவங்களை கொண்டாந்து கமிஷனர் ஆக்கிட்டாங்க. பட் ஐஜியை வச்சு பண்ணாலும் பட் உங்களுக்கு ஃபுல் பவருங்கிறது சிட்டியை பொறுத்த வரைக்கும் கமிஷனர் தான் இருக்கும். இவரால் அதை பொறுக்க முடியல. உடனே இவர் சவுக்கு சங்கர்ட்ட, இது தனிப்பட்ட முறையில் சவுக்கு சங்கரே சேனல்லே நிறைய முறை சொல்லியிருக்காரு. என்கிட்ட நேத்தி கூட பேசினாரு, 1 மணி நேரம் புலம்புனாரு, இந்த கவர்மெண்ட்ல எனக்கு மந்திரியா இருக்கவே பிடிக்கலன்னா சொன்னாருலாம் பேசுற மாதிரி இதை வந்து நேரடியாக நேரு வந்து சவுக்கு சங்கர்ட்ட பேசி அஜெண்டா கொடுக்குறது. என்னத்தையா பண்ணி இந்த பொம்பளைய மாத்தி தொலையா பெரிய தொல்லையா இருக்குது அப்படின்னாருன்னா, அப்ப அதுக்கு ஒரு நான் அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் செட்டிங் பண்ணோன்னா அங்கங்க ஒரு மீடியா பண்ணி பலர் பாக்கிட்ட கட்டிங் போட்டு அதோட வாட்ஸ்அப்ல ட்ரெண்ட் பண்ணி டிபார்ட்மெண்ட் எல்லாம் உள்ள விட்டு ஒரு 2-3 லோக்கல் நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்து பண்ணிடுவானா என்னன்னு பாருங்கிறப்ப அதுக்கு ஒரு தொகை கொடுக்கப்படும். இந்த தொகை கொடுத்ததான் இப்ப இந்த லேடியை பத்தியுமே கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில அவங்களையும் சரி, அவங்க மகனுடைய விஷயங்கள்லையும் சரி, அவங்கள ரொம்ப ஒரு பெண் போலீஸுங்கிறது மீறி எல்லையை மீறி கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணி ஒரு 3-4 விஷயங்கள் இந்த யூடியூப் போறதுங்க போனா அந்த தம்ப்நெயில் கார்டு வைக்கிறப்பயே இவங்க அந்த அதிகாரிகளோட போட்டோவை வேணும்னே சொல்லி ஒரு 3/4 சைஸுக்கு வெய்யி, என் அளவுக்கு அவங்கள வெய்யின்னு சொல்லி அந்த ஆபீசருங்களை பிராண்ட் பண்றது. உதயச்சந்திரனா இருக்கட்டும், இதே நாளைக்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்னைக்கு அதிகார மையமா திமுகல இருக்கிறவங்க யாரா இருக்கட்டும் அவங்களெல்லாம் குறிப்பிட்டு பேசுறது, இது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்களை பேசுறது, சந்தீப் ராய் ரத்தோரை பேசுறது, டேவிட்சன் ஆசீர்வாதத்தை பேசுறது, இதே நாளைக்கு சைலேந்திர பாபுவை முன்னாடி கடுமையா விமர்சனம் பண்ணது, இப்ப வருண்குமார் அவங்களுடைய மனைவி வந்திதா பாண்டே பேசுறது, இது எல்லாமே மீடியா சென்ட்ரிக்கா தன்னை உருவாக்கிக்கிட்டு என்ன அனுசரிச்சாதான் நீ இந்த இடத்துல வேலை பார்க்க முடியும். நீ என்ன பகைச்சுக்கிட்டா உன்னை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், உன்னை பத்தி என்னால என்ன வேணாலும் பேச முடியும், உன்னை அமைச்சர் இலாக்கால இருந்து மாற்ற முடியும், உன்னை அமைச்சர்ல இருந்து என்னால தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு பவர் சென்ட்ரிக் ஆகிட்டு இது என்னன்னா மிரட்டியே அவங்கள கையில எடுத்துக்கிறது, தனக்கு வேணுங்கிறத அதுக்கப்புறம் சாதிக்கிறதுக்கு. இதுதான் புரோக்கர் வேலை, இதுதான் சிம்பிள். இப்போ இவங்க சத்யபிரியா ஐபிஎஸ் உண்மையிலே மாத்திட்டாங்க. ஒரு 2-3 வீடியோக்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியா வரப்போக எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு பொம்பளைய பேசும் பொருளாவே இருக்குது, ஏப்பா அதாவது பிரச்சனையா இருக்குன்னா மாத்துங்கப்பா அப்படின்ட்டு சிஎம். இப்போ திரும்பியும் காமினி ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு நேருவுக்கு வேண்டிய ஒரு அதிகாரியை திருச்சிக்கு போட்டாங்க. இப்போ நேரு நினைச்சது நடந்துருச்சா? ஸோ இதுதான், இந்த ஆளு ஒரு கட்சி சார்ந்து செயல்பட மாட்டான், ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு மட்டும் புரோக்கர் வேலை. அதாவது இவனுக்கும் நேருக்கும் சம்பந்தமே இருக்காதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா நேரு கிட்ட இந்த ஒரு டீலிங்காக ஒரு தொகை வாங்கிக்குவான். இல்ல வேற ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு, இன்னைக்கு சாதாரணமாக ஒரு மாநகராட்சி கமிஷனருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னா 1 கோடி ரூபா நேருகிட்ட. நீங்க போஸ்டிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது இன்னும் கோடிக்கணக்கில் போகும். வெறும் டிரான்ஸ்ஃபருக்கே நாளைக்கு மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஸ் வேலை போடணும், ஸ்வீப்பர் வேலை போடணும்னா கூட இன்னைக்கு 30 லட்சம் ரூபா. அப்படி இருக்கிறப்ப ஏதோ ஒரு பேப்பரை கொண்டு போய் ஆனா எனக்கு வேண்டியவங்க போட்டு கொடுங்கன்னா இவருக்கு இந்த அஜெண்டா கொடுத்துருக்க சூழ்நிலையில அந்த கையெழுத்தாகிறப்ப அதை பணமாக்கி கொள்கிறார். இதுதான் இந்த புரோக்கருக்கு வேலையே தவிர மற்றபடி இவர் வந்து பெரிய அது உண்மையிலே இது ஒரு கண்டிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா தன்னை வந்து ஒரு ஒற்றை மனிதனாக ஒரு கேமரா வச்சுக்கிட்டு நாளைக்கு அதுல இருந்து எனக்கு சோர்ஸ் கொடுத்துச்சு, யார் கொடுத்தா என்ன கொடுத்தானே சொல்லாம வாய்க்கு வந்ததை நீங்க எப்பயுமே சொல்லுவாங்க, இந்த கஞ்சா அடிக்கிறப்ப அது சிவன்கள் இருக்கிறதுனால அந்த அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஆன்மீக சார்ந்தே இருக்கும், அவங்களுக்கு எப்பயுமே கடவுள் நம்பிக்கை, கடவுளை பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த ஒரு கற்பனை உலகத்தில் வாழக்கூடியவர்கள் கடவுளோட பயணிக்கக்கூடிய மாதிரியே தன்னை சித்தரிச்சுட்டு தான் ஞானிகள்லாம் காசியில இருப்பாங்கிற மாதிரி இந்த கஞ்சா அடிக்கிறப்ப இந்த இமேஜினேஷன்ஸ் அதிகமாகும்னு அதிகமா சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கதை டைரக்டர் படத்துல சினிமா பேசுற மாதிரி ஒரு கேமரா வச்சுக்கிட்டு நீ யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், செந்தில் பாலாஜி பதவி விலகினதுக்கு நான் தான் காரணம், பிடிஆர் இலாக்கா மாறினதுக்கு நான் தான் காரணம், பொன்முடி இது பண்றப்ப முந்தானித்து தான் ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி என்கிட்ட கூப்பிட்டு நாளைக்கு தீர்ப்பு கொடுக்க போறேன்னு என்கிட்ட பேசினாருங்கிறதெல்லாம் வந்து இது கண்டிப்பாக இது வந்து ஒரு சமூக நீதி ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரியான சில கிருமிகள் அழிக்கப்படணும். அதுக்கு உண்டான செயல்பாடுகள்ல நாளைக்கு காவல்துறை இறங்கி இருக்கிறது நல்லது. இப்ப வந்து நீங்க சொல்றீங்க சார், அதாவது சவுக்கு சங்கர் வந்து காவல்துறை அதிகாரியை விமர்சனம் பண்ணதுக்கு பின்னால வந்து அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனா பரவலா என்ன பேசப்படுதுன்னா, அதாவது காவல்துறைகளுக்குள்ளேயே, அதாவது தனக்கு பிடிக்காத காவல்துறை அதிகாரிகளை சவுக்கு சங்கர் மூலியமா பேச விடுறாங்க. அதாவது தனக்கு அந்த போஸ்டிங் வேணும்னு நினைக்கிற காவல்துறை அதிகாரிகள் அந்த போஸ்டிங்ல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியை காலி செய்வதற்காக சவுக்கு சங்கர் மூலியமா வந்து இது போன்ற செயல் செய்யறாங்க. இப்போ காவல்துறை அதிகாரிகளே உள்ள இருந்து டேட்டாலாம் எடுத்து சவுக்கு சங்கருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பரவலா பேசப்படுது.
ஆனா நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சவுக்கு சங்கர் பின்னணியில இது போன்ற அரசியல் தலைவர்கள் இருக்கிறதா சொல்றீங்க. எது சார் உண்மை? சவுக்கு சங்கர் பின்னணியில வந்து காவல்துறை டிபார்ட்மெண்ட் இருக்கா, இல்ல அரசியல் தலைவர்கள்? எல்லாமே இருக்குது. நீங்க சொல்றது எல்லாமே இருக்குது. அதாவது எப்பயுமே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளாரையுமே சரி, தனிப்பட்ட முறையில் இப்ப நம்ம ஆபீஸ்லயே எடுத்தாலும் ஏதோ ஒரு போட்டி பொறாமைங்கிறது இருக்குதான் செய்யும். இதுதான் அவனை காலி பண்றேன் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்த ஒருத்தங்கிட்ட கொண்டுட்டு போனால் நாளைக்கு அவனை இதை பெருசாக்கி இவனை வேலையை விட்டு எடுத்துருவான். ஏதோ ஒரு தப்பு ஏதோ ஒரு அதிகாரி பண்ணியிருப்பாங்க, அது வெளியில தெரிஞ்சிருக்காது. அந்த விஷயத்தை இவன் கிட்ட கொடுத்தா இவன் அதை பேசும் பொருள் ஆக்குறப்ப அப்ப அவன் இடம் மாறுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அங்க இருக்கக்கூடிய விஷயங்களும் வெளில வருது. அதுதான் அவன் சோர்ஸ்ன்னு சொல்லி சில மெட்டீரியல்ஸ் கவர்னர் அலுவலகத்துல இருந்து நேரடியாக எடுக்கப்பட்டது. இந்த மாதிரி எனக்கு பாருங்க செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கிட்டே அது கிடையாது பாருங்க, நான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு அவன் காட்டுறது எல்லாம் என்ன அப்படின்னா அந்த அதிகாரிகள் இன்னொரு அதிகாரியை காலி செய்யணுங்கிறதுக்காக செய்யறது. அதையும் மீறி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க நிறைய சூழ்நிலைகள்ல பாருங்க, ஒரு சூழ்நிலை ஃபுல்லா மகேஷை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாப்படி, நேருவை திட்டிருப்பாப்படி. இன்னொரு இடத்துல பாருங்க திடீர்னு மகேஷ நாளைக்கு பாசிட்டிவா பேசுவோம் அப்படி நேரு வந்து பாசிட்டிவா. இது வந்து இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேனே தவிர எல்லா இடத்துலயுமே நீங்க பாருங்க, நீங்க திடீர்னு டேவிட்சன் ஆசீர்வாதத்தை ஆதரவாக கொண்டுட்டு போயிருப்பாரு. நீங்க அடுத்த டிஜிபி யாரு அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வர சூழ்நிலையில இவருக்கு இப்ப இருக்கக்கூடிய டிஜிபி தான் ரொம்ப சாதகமான ஒரு ஆளு. நீங்க வந்து சவுக்கு சங்கர் தனிப்பட்ட முறையில முதலமைச்சர் நாலேஜே இல்லாம இப்ப இருக்கக்கூடிய டிஜிபி கிட்ட என்ன வேணும்னு கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆள் தான் இவர் டிஜிபியா இருக்கிறாரு. ஆனால் சந்தீப் ராய் ரத்தோரும் காரணம் சவுக்கு சங்கர் மீது இருக்கிற பயமா சார், இல்ல அந்த இடத்துக்கு டிஜிபி வருவதற்கு சவுக்கு சங்கர் ஏதாவது? ஆமா, இதே இப்ப வந்து டிஜிபியாக சைலேந்திர பாபு இருந்தப்ப அவர் ரிட்டையர் ஆகிற சமயத்துல நீங்க இப்போ வரைக்குமே டிஎன்பிஎஸ்சி சேர்மன் ஆகக்கூடாதுங்கிற விஷயங்கள்ல தான் சவுக்கு சங்கர் அவரு எந்த இடத்துலயுமே சைலேந்திர பாபு அதிகாரத்துவத்துக்கு வந்துடக்கூடாது, அடுத்து டிஜிபி யாரை போடலாம் அப்படின்னப்ப அது கடுமையான போட்டிகள் இருந்துச்சு. சீனியர் ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. நீங்க அந்த டிஜிபி இடத்துக்கு போன பிறகுமே சென்னை சிட்டி கமிஷனர் ஆகிற யார் வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல அவர் டேவிட்சன் ஆசீர்வாதம் பேர் இருந்துச்சு. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்க இன்னுமே இன்டெலிஜென்ஸுக்கு ஏடிஜிபி போடாம வச்சிருக்காங்க. அதுக்கு யாரு கொண்டுட்டு வராதுங்கிறப்பெல்லாம் இவர் என்ன பண்ணுவார்னா தனக்கு வேண்டிய அதிகாரியை முன்னிலைப்படுத்துவதை விட அவருக்கு யார் ஆப்பனண்டா இருக்காங்களோ அவங்கள நெகட்டிவா பேசுறது. இப்ப டேவிட்சன் ஆசீர்வாதத்தை மறுபடியும் அந்த பாஸ்போர்ட் ஸ்கேமு, இந்த ஊழல் அங்க இருக்கிறப்ப இவர் ஒரு லாக்அப் டெத்துக்கு காரணமா இருந்தாரு, இவர் ஒரு எஸ்ஐய வேணும்னே காப்பாத்தி விட்டாருங்கிற மாதிரியான அவர் மேல இருக்கக்கூடிய குற்ற பின்னணிகளை பேசி அவரை பேசும் பொருளாக்கி அந்த டிபார்ட்மெண்ட்ல அவர் எங்கேயாவது தேவையில்லாம மூளையில தூக்கி அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் செய்யறது. சார் இவரோட சிம்பிளான லாஜிக் ஒன்று சொல்றேன், எப்படி நாளைக்கு தன்கிட்ட எல்லாத்தையும் கொண்டுட்டு வருவாரு அப்படின்னா இந்த அதிகாரிகளை மிரட்டுறது உருட்டுறது. ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கண்டிப்பா சார் அது ஆபீசர்ஸ் கிட்ட வரும், ஏன்னா தேவையில்லாத டிரான்ஸ்ஃபர்ஸ் தேவையில்லாத பிரச்சனை மேல இருந்து கூப்பிட்டு ப்ரெஷர் ஆகும். நாளைக்கு சில மந்திரிகள் தவிர்ப்பாங்க, பேச மாட்டாங்க, நம்பகத்தன்மை போயிடும் அதிகாரிகளுக்குங்கிறப்ப யாரையாச்சும் கூப்பிட்டு யாராச்சும் அவன்கிட்ட பேசுங்க, அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு தொலைங்க, செஞ்சு கொடுத்துறேன், படுத்துறான் அவனை இனிமேட்டு பேச வேணான்னு சொல்லியாங்கிறது இயல்பான மனித குணம். இறங்குவாங்க, அப்படியே கையில் எடுத்துக்கிறது, அவனுக்கு வேணுங்கிறத அவங்கள வச்சு சாதிச்சுக்கிறது. ஆனா அவன் கேட்கறது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட நாளைக்கும் அவங்களும் சப்ஜெக்டுக்குள்ளாரே கொண்டுட்டு வர மாட்டான். ஆனா என்னைக்காவது ஒரு பேப்பர் கொடுக்குறப்போ ஒரு இடத்துல நாளைக்கு இப்ப ஏன் மகேஷை திரும்பி திட்ட ஆரம்பித்தானா, மகேஷை வந்து டீச்சர் போஸ்டிங்க்கு போட்டு கொடுக்க சொன்னாங்க, அது ஃபுல்லாவே அவங்க துர்காமா தான் போடுறாங்க, அதுல மகேஷனால ஒன்றும் உள்ள நுழைக்க முடியல, அது போட்டு கொடுக்கலன்னு உடனே அவருக்கு ரிவர்ஸ் ஆயிட்டான். இதுதான் சப்ஜெக்ட் இவங்களுக்குள்ளார. இந்த அதுதான் சாட்டை துரைமுருகனையுமே சொல்றது, அந்த புரோக்கரும் இதே வேலை தான், அவனுக்கும் இதே மாதிரி அங்க போறது, இவன்ட்ட மந்திரி கிட்ட சலாம் போட்டுறது, பின்னாடி வணக்கணங்கிறது, அப்புறம் நாளைக்கு அவனை பத்தி எதாவது போடுறப்பனே நான் போடலனே, நான் ரொம்ப நாள் இழுத்தேனே, அவரு அண்ணன் தான் கூப்பிட்டு ஏன் நீ இதை போடாம வச்சிருக்க அது போடு அப்படின்னு சொன்னாருன்னு போட்டேன்னா அந்த ஆளை கொத்து விட்டுருவான், இவன் தப்பிச்சுக்குவான். இவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் இவன் ஆதாயம் அடையாத அமைச்சர்களே கிடையாது. அவன் இந்த பெல்ட்லயே பாத்தீங்கன்னா டிஆர்பி ராஜா கிட்டையும் அன்பில் மகேஷ்டையும் இவன் எத்தனை கையெழுத்து வாங்கியிருக்கிறான், நானே நாளைக்கு லிஸ்ட் போட்டு தரேன். சாட்டை துரைமுருகன் நேரடியாகவே அவன் யார்கிட்ட என்னென்ன ஆதாயத்துக்கு கையெழுத்து வாங்கியிருக்காங்கிறது. அது மாதிரி சவுக்கு சங்கரமே எல்லா அமைச்சர்கள்ட்டையுமே சார் அவன் தான் சொல்றான்ல, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இன்னைக்கு எடப்பாடியே தன்னை முழுசா நம்பி இருக்கிறாரு. திமுக அமைச்சர்கள் இதே மாதிரிதான், அமைச்சர்களும் திமுக அமைச்சரும் இன்னொரு மந்திரியை போட்டு கொடுக்குறாங்க. நீங்க உண்மையிலே செந்தில் பாலாஜியை கோத்து விட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி உள்ள கோத்து விட்டது சொல்றீங்க? எல்லா பிரச்சனையும் அந்த செந்தில் சார். இப்ப நான் ஒரு இடத்துல வீடு கட்டிக்கிட்டு இருப்பான், சற்று அவ்வளவு தூரம் ஹைட்டு போட்டு வச்சிருக்கான், அவன் வீடு கட்டினதே சொல்லுவான், அந்த வீடு அவன்தான் சொல்றதுக்கும் இத்தனை கோடி செலவு பண்றான், இவ்வளவு தூரம் போறான், அதுக்குள்ளாரதான் இது நடக்குதுன்னு இவன் காது கொண்டுட்டு வர அளவுக்கு ஒரு சின்ன விஷயமே சொல்றேன். 250 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாருங்கிறது பேசும் வரலாச்சுல இந்த மாதிரி செந்தில் பாலாஜியை சிக்கலுக்கு ஏற்படுத்தி இவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளாகிற அளவுக்கு ஒரு இடத்துல சீல் வச்சுட்டாங்க ரைடு போயிட்டு.
அந்த சீல் வச்சதுக்கு அப்புறமேலு இவங்க சீல் வச்சாச்சுல இதுக்குள்ளார எடுத்துட்டு வர மாட்டாங்கன்னு இவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் திரும்பி அந்த வீட்டுக்குள்ளார வச்சிருக்காங்க. அந்த சீல் வச்ச வீட்டுக்குள்ளார டாக்குமெண்ட் திரும்பி வச்சிருக்காங்கன்னு சொல்றது திமுக ஒரு அமைச்சர் உளவு. மறுபடியும் அந்த சீலை உடைச்சிட்டு உள்ள போய் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, திமுகவை சார்ந்த அவ்வளவு அமைச்சர்களுமே நாளைக்கு செந்தில் பாலாஜியை போட்டு கொடுத்தாங்க. நீங்க சவுக்கு சங்கர்னால ஆச்சு அது இதுங்கிறாங்கல்ல, நீங்க இவனை காலி பண்ணணுங்கிறதுல திமுக அமைச்சர் தான் கங்கணம் கட்டிட்டு இருந்தது. ஆஸ்பத்திரிக்கு அவ்வளவு திமுக அமைச்சர்கள் வந்ததும் காரணம் செத்துட்டானா இல்ல சும்மா நெஞ்சா பிடிச்சிருக்கானா இல்ல உண்மையில நெஞ்சு வலியான்னு செக் பண்றதுக்கு தான் வந்தாங்க. நீங்க அவன் கைதான அன்னைக்கு நான் உண்மையிலே சொல்றேன், எல்லா அமைச்சர்களும் அவங்க வீட்டுல கறி சமைச்சு சாப்பிட்டாங்க. இது ஒரு செந்தில் பாலாஜி கைதானதுக்கு எல்லா திமுக அமைச்சர்களுமே வீட்டுல கண்டிப்பா நாளைக்கு சரக்கு அடிக்கிறவன் சரக்கு அடிக்கிறான், வெறும் கறி சாப்பிடுறவன் கறி சாப்பிட்டாங்கிற மாதிரி எல்லா அமைச்சர்களும் கொண்டாடிட்டு தான் இருந்தாங்களே தவிர, முதலமைச்சரோட குடும்பம் மட்டும்தான் வருத்தத்துல இருந்துச்சே தவிர மாச கட்டிங் கட்டாயிருச்சேங்கிறது ஃபீலிங் இருந்துச்சே தவிர. ஆனால் அமைச்சர்கள் இது ஏன்னா இவ்வளவு அமைச்சர்களும் சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள்கிட்ட தான் கொண்டுட்டு போக முடியும். இதை நாளைக்கு பப்ளிசைஸ் பண்ணணும். அவனை ஒரு நான் கருத்து கொடுக்குறேன், தகவல் கொடுக்குறான், அவனுக்கு என்ன நினைச்சுக்கிறது, அவன் சூசைட் பாம் ஆகிறான், அவன் தானே எல்லா பிரச்சனையும் சந்திக்க போறான், நம்ம கொடுக்கறத வெளியில விட்டுறான்ல, நம்ம பேரையும் சொல்ல மாட்டான், ஆனா நான் நினைச்சது ஆயிடுதுல, அவன் சோழி முடிஞ்சு போயதுலன்னு நினைச்சுக்கிறாங்க. பட் இவன் தன்னை அதை வச்சு வளர்த்து இன்னைக்கு இவன்கிட்ட எல்லாமே இருக்குது. இவன்கிட்ட எல்லா இடத்துலயும் அந்த ரமணா படம் மாதிரி அவரு விஜயகாந்த் அங்க ஆள் வச்சிருக்கிறாரு, இந்த ஆபீஸ்ல ஆள் வச்சிருக்காரு, எங்க இருந்து எவன் ஊழல் வாங்குறான்னு அப்படியே ஒரு டேட்டா கலெக்ட் பண்ற மாதிரி தன்னை ஒரு மீடியா சென்ட்ரிக் மாதிரி மாத்திக்கிட்டான். இது ஒரு எல்லை உண்டு, அதாவது பேசுவதற்கும் எல்லை உண்டு, ஆடுவதற்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை தாண்டிட்டாருங்கிறப்ப நாளைக்கு கண்டிப்பா இது தேவையானதுதான். இப்ப சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இது பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இதுவரையும் நீங்க பேசாத நீங்க இப்ப சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட உடனே பேசுறது, இதுக்கு பின்னாடி உங்களுக்கு பின்னாடி எதுவும் அஜெண்டா இருக்கா சார்? சார் எனக்கு பின்னாடிலாம் அஜெண்டா இல்லை. நீங்க தனிப்பட்ட முறை உண்மையிலேயே நான் பிஜேபிக்கு 2.25 வருஷம் ஆச்சு. 2.25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என் பேரை யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா கூட என்னுடைய தொடர்ச்சி பிஜேபிக்குள்ளார நான் தொடர்ச்சியா பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்த சமயத்திலேயே நான் சவுக்கு சங்கரை கண்ணாப்பண்ணான்னு தான் விமர்சனம் பண்ணியிருப்பேன். நான் அப்பயே நாளைக்கு இந்த மாதிரியான வேலைகள் தான் செய்யறாரு, புரோக்கர் வேலை தான் பண்றாரு அப்படின்லாம் சொல்லுவேன். பட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா நான் சேட்டலைட் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கரை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. நீங்க இன்னைக்குமே இந்த கையில மாவு கட்டு போட்டுட்டு வந்திருக்காரு, மருத்துவமனைக்கு போனாரு, பேசும் பொருள் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு சேனல்கள்ல ஸ்க்ரோலிங் மெட்டீரியல் ஆகுதே தவிர, அதுக்கு முன்னாடி எல்லாம் கைதியோ இல்ல இந்த விஷயத்தையும் சேட்டலைட்டை காட்ட மாட்டாங்க. டிஜிட்டல் உலகத்தை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கரை பெரிய பின்பமா பேசலாமே தவிர, சேட்டலைட் உலகத்துல சவுக்கு சங்கர் ஆளே கிடையாது. இது ஒரு தனி, இது ஒரு உலகம் அது ஒரு உலகங்கிற மாதிரி. யூடியூப்ல நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா நாளைக்கு இவரை பத்தி விமர்சனத்துக்கு உள்ளாவதுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் நியாயமா பொதுக்கள தளத்துல கருத்தெடுத்து வைக்கணும்னா எல்லா சேனல்களும் ஒத்துக்கிறது இல்லை. எதனால அப்படின்னா, சவுக்கு சங்கர் வீடியோ ஒரு பேட்டி கொடுக்குறாரா, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தான் சேனல் உருவாக்குனதுக்கு அப்புறமேல கூட வெறும் தனிப்பட்ட முறையில ஒரு 2-3 தனியார் சேனல்களை மட்டும் தான் ஆபீஸ்க்கு வர வச்சு அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டார். ஒரு குறிப்பிட்டு இதுதான் என் லிமிட். அது அவர் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட எல்லா சேனலுக்குலாம் போக மாட்டார். இப்ப நான்லாம் யார் கூப்பிட்டாலும் சரி நேரடியா போய் அவங்களுக்கு பேட்டி கொடுப்பேனே தவிர, ஆனால் அவங்கள சில இடங்கள்ல நான் உண்மையிலே சேனல் நடத்துறாங்களா நிறைய இடத்துல ஏமாந்துருக்கேன். வேணும்னே வர வச்சு லொக்கேஷன்லாம் அமைச்சு ஏமாத்துவாங்க. இல்லை சேனல் நடத்துறேன் ஏதோ பேரை சொல்லிட்டு நாளைக்கு பொழுது போகாமலாம் சில வேலைகள் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு போவேனே தவிர, பட் ஆனால் கண்டிப்பாக போயிடுவேன். பட் இவர் இந்த சேனல்கள் மட்டும்தான் நிறைய இடங்கள்ல தவிர்க்கவே செய்வார். இது முடியாது, வர முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு தொகை கேட்பார். அதாவது போக்குவரத்து செலவுன்னு சொல்லி. சவுக்கு சங்கர்னு இல்லை, நீங்க யூடியூபில் பேசக்கூடிய 90% இந்த பத்திரிகையாளர்கள் பெரிய கருத்து பேசுறேன், பெரிய புலனாய்வு புள்ளின்லாம் பேசுவான்ல, அவன் அவ்வளோ பேருக்கும் ஒரு இன்டர்வியூக்கு குறைந்தது 5000 to 10,000 வரைக்கும் தொகை கொடுக்கப்படும். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த ஜென்ரலா இருக்கக்கூடிய எல்லா அந்த கருத்து சுதந்திரம், பெரிய ஸ்ட்ராட்டஜி பேசுறேன், இல்லை பெருசா இதை புதுசா உடைக்கிறேன், பிரேக்கிங் நியூஸ் தரங்கிறவங்க எல்லாத்துக்குமே பணம் கொடுத்தால்தான் பேட்டி. நீங்க உங்களுக்கு மார்க்கெட் ஏற 20,000 30,000 40,000 வாங்குறவங்க கூட எனக்கு தெரியும். இதுதான் வேலை. இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. யூடியூப்ல பணம் வாங்கிட்டு பேசுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. என்கிட்டயே நிறைய பேர் இந்த மாதிரி நீங்க ஒரு மார்க்கெட்ல இருக்கிறீங்க வாங்கிக்கங்கன்னப்ப, நான் அரசியல்ல இருக்கிறேன், என்னுடைய சித்தாந்தத்தை எடுத்து வச்சு மக்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டியதுதான் என் கடமையை தவிர, நீங்க இல்ல வரீங்க, நீங்க ஃபிளைட்ல வரீங்க, இல்ல ஒரு ரூம் போடுறீங்க, ஏதோ ஒரு செலவுக்காங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உங்க வேலை என்ன அப்படிங்க நம்ம இருக்கிறோம். பட் அவங்கலாம் பணம் வாங்கக்கூடியவர்கள். இந்த பணம் வாங்கக்கூடியவர்கள்ங்கிறத மீறி ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனல்ல யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க, 1 லட்சம் வியூஸ் போச்சு ஒரு வீடியோ அப்படின்னா,
குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபா வருமானம். ஃபேஸ்புக்கில் இல்லாமல் யூடியூப்ல மட்டும் ஒரு லட்சம் போச்சுன்னா ஒரு 10,000 ரூபா வருமானங்கிறப்ப அந்த வரவங்க இப்போ நான் கொடுக்குற சேனல்கள்லையும் சரி, நானே வந்து ஜென்ரலாகவே இவர் கொடுத்தாருன்னா 1 லட்சம் கண்டிப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு மாதிரி இப்போ சவுக்கு சங்கருக்குமே அந்த இமேஜ் இருக்குது. இவர் கொடுத்தா கண்டிப்பாக வந்து ஒரு 2 lakh 3 lakh அப்படிங்கிறப்ப ஒரு 20,000 30,000 ஒரு வீடியோக்கு வருங்கிறப்ப அவருக்கு 5,000 10,000 கொடுக்கறதுக்கு சேனல்கள் யோசிப்பதில்லை. இன்னொரு விஷயம், நம்ம அவரை திட்டோம் அப்படின்னா அந்த சேனலுக்கு இடம் கொடுத்துருச்சு அப்படின்னா நாளைக்கு அவர் திரும்பி அந்த சேனலுக்கு வந்து கொடுக்க மாட்டாரோ அப்படிங்கிறத நிறைய யூடியூப் சேனல்கள் சவுக்கை பற்றி பேசினா கட் பண்ணிடுறது. அதே மாதிரி நாளைக்கு அவரை பேச விடுறது கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள். இதை விட நான் இன்னொன்னே சொல்றேன், இதுவும் மிரட்டி கையில் எடுக்கப்பட்டதுதான். இப்ப நீங்க சொல்றீங்க ஏன் பேசலன்னு, நான் தேர்தலுக்கு முன்னாடியே அந்த தேர்தல் பரபரப்பு இருந்த சூழ்நிலையில முக்குளத்தூர் சமூகத்தை பத்தி பேசினது மறுபடியும் அப்ப திரும்பி இன்னொரு வீடியோ போட்டிருந்தாரு இண்டிவிஜுவலா அவருடைய மீடியாலேயே. மறுபடியும் நீங்க அதெல்லாம் அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா வேலை செய்யறவங்க மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, எல்லாம் குற்றப்பின்னணி இருந்தாதான் சமூகத்துல இருப்பாங்கன்னு அவர் பேசின சமயத்திலேயே நான் இவருக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ்ல சொல்லி ஒரு யூடியூப் சேனல்ல நான் போய் கொடுத்துருந்தேன். 1 மணி நேரம் நான் கொடுத்த கண்டென்ட் கம்ப்ளீட்டா எடப்பாடி பழனிசாமி, அதிமுக சார்ந்த முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் இவர் அப்ப கண்டனம் தெரிவிக்க மறுத்தது, இவர் ஏன் இந்த மாதிரிலாம் பேசினாரு, சவுக்கு சங்கர் பேசின ஒரு வரைக்கும் அதுக்குண்டான பதில்கள் கொடுக்கப்பட்டிருந்தப்ப, ஆனால் இது ஒளிபரப்ப வந்து மறுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, நான் இத்தனைக்கும் அதுவுமே ஒரு ட்ராப் தான். நான் எப்பயுமே உள்ள போறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் நம்ம போய் செய்வோம். நான் அவங்ககிட்ட வரதுக்கு முன்னாடியே கேட்டேன், நான் இந்த சப்ஜெக்ட் தான் பேச போறேன், அவர் சமூகத்தை சார்ந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு, எடப்பாடியும் நான் சவுக்கு சங்கரையும் சார்ந்து தான் பேச போறேன்னப்ப சரி நீங்க வாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம்னு சொல்லி வர சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, ரம்சானு எடிட்டிங் பண்ற பசங்க எல்லாம் முஸ்லிம்ஸ், அதனால ஊருக்கு போயிருக்காங்க வந்தோன்னே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னன்னா எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு அவருடைய ஓனர் அந்த அவுட்புட்டை பாக்குறப்ப இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, இதை விட்டனா நாளைக்கு அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடி சிடி நிர்மல்குமார் வந்து எல்லா யூடியூப் மீடியாக்களையும் கையில எடுத்து எங்களுக்கு எகேன்ஸ்டா நியூஸ் வரக்கூடாது, எங்களை பத்தி விமர்சனங்கள் வரக்கூடாது, அதுக்கு உங்களுக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட், யாரை பேட்டி எடுக்கணும்னு நாங்க சொல்லுவோம், என்ன டாபிக் எடுக்கணும்னு சொல்லுவோம். நீங்க அவங்களோட டார்கெட் எல்லாமே இப்ப நீங்க சமீபத்துல கூட பார்த்திருப்பீங்க, ராவுத்தர் இப்ராஹிம் சொல்லி காங்கிரஸை சார்ந்தவர்னு சொல்லி ஒருத்தர் பொது தளத்துல பேசுவார். அவர் காங்கிரஸ்ல இல்லைன்னு காங்கிரஸ்காரவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆனா அவரு தன்னை வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லி தான் அடையாளப்படுத்துவார். ஆனா அவர் கம்ப்ளீட்டா அடிக்கிறது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே. அவரை இப்ப நிறைய சேனல்கள் கூப்பிடுறதுக்கு காரணம் எல்லாமே இந்த ஏடிஎம்கே சிடி நிர்மல்குமார் பண்ற வேலை. எல்லா சேனல்களையும் தன்னை கொண்டு போய் முன்னிலைப்படுத்தி திமுகவை அட்டாக் செய்யணும், பிஜேபி அட்டாக் செய்யணும், இந்த அஜெண்டால இருக்கிறப்ப நம்ம சவுக்கு சங்கரையும் எடப்பாடியும் பத்தி பேசினதை இவங்க போட விரும்பல. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த சேனலுடைய முதலாளி யாரு அப்படின்னா, இவர் முன்னாள் சீஃப் செக்ரட்டரி ராம்மோகன் ராவ்னு சொல்லிட்டு, இவர் தான் சீஃப் செக்ரட்டரி. அந்த ரைடு போச்சு, இவர் வீட்டுக்கெல்லாம் ரைடு போனாங்க, ஊழல் செஞ்சாருன்னு சொல்லி ஒரு ஆபீஸ் சீஃப் செக்ரட்டரி ஆபீஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் கஸ்டடி எடுத்ததுன்னு பேசும் பொருளானதெல்லாம் இவர் சீஃப் செக்ரட்டரி. அந்த இவர் நடத்தக்கூடிய சேனல் ஒரு அதிகாரத்துவத்துல இருந்தவர், அதனால இதுக்கு யோசிக்க மாட்டாரு, இது கண்டிப்பாக அந்த சமூகத்தை சார்ந்தவராகவும் ஒரு அரசியல் தளத்துல இருக்கிறப்ப அதுக்கு உண்டான ஒரு கருத்தா பார்ப்பாரு, நம்பி போய் கொடுத்த பாவத்துக்கு. ஆனா அவர் போட மறுக்கிறார். என்ன அப்படின்னா, அவங்க கம்ப்ளீட்டா சவுக்கு சங்கருக்கும் எடப்பாடிக்கும் அடிமையாக இருக்கிறாங்க. இதுல இன்னொரு நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், சவுக்கு சங்கர் இந்த ஒரு எல்லா சேனல்களையும் பேரம் பேசி கையில எடுக்கிறப்ப இந்த நியூஸ் சேனல் மட்டும் அவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு அடிப்பணியை மறுக்குது. அந்த அடிப்படையை மறுத்த அடுத்த நாளே சவுக்கு சங்கர் ராம்மோகன் ராவை தமிழ்நெல்ல வச்சு அவரை சார்ந்து ஒரு பெரிய வீடியோ போடுறாரு. இன்னைக்கு இவ்வளவு கோடி வச்சிருக்காரு, அவ்வளவு ஆட்டையை போட்டு வந்தாரு, இன்னைக்கு இத்தனை கோடியில வச்சிருக்காரு, இங்கே வெசனர்ல வீடியோ வச்சிருக்காரு, 2 கோடி கார் வச்சிருக்காருன்னு இவர் ராம்மோகன் ராவை போட்டு கிளின்னு கிழிக்கிறாரு. இது நாளைக்கு அடிச்ச பிறகு உடனே ராம்மோகன் ராவ் சவரண்டர் ஆகுறாரு. மறுபடியும் பழைய சீஃப் செக்ரட்டரி ஏதோ அடிச்சதை வச்சுக்கிட்டு ஓரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீ திரும்பி என்னை பத்தி பேச ஆரம்பிச்சா திரும்பி நாளைக்கு ரைடு வந்துடும், திரும்பி இன்கம் டாக்ஸ் வந்துடும், ஏன்டா பழைய கேஸை தூசி தட்டி விடுறாங்கிற பார்வைக்கு மறுபடியும் அடிப்பணிஞ்சிட்டாரு. அடிப்பணிஞ்சவனதான் இப்ப இவங்களுக்கு ஜால்ரா போடுறப்ப இந்த அதான் ஒரு தனி, நான் தான் சொல்றேன், பணமும் நான் வாங்குறது கிடையாது, நீ கூப்பிடுறதா நான் சொந்த காசு செலவு பண்ணிட்டு நாளைக்கு ஒரு கருத்து நாளைக்கு மக்கள்கிட்ட 4 பேர்கிட்ட போனான்னு சொல்ற இடத்துல நான் இதை தான் பேச போறேன்னு சொல்லிட்டு வந்த இடத்துலயாச்சும் நீ இல்லை நான் போட விருப்பம் இல்லைன்னா முன்னாடியே சொல்லியிருக்கணும். அதுவே ஒரு திருட்டுத்தனம். வர வச்சு நாளைக்கு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் நாங்க நல்லா பூம் பண்றோம், நீங்க வெளியில எதுவும் கொடுக்காதீங்க, எங்களுக்கு மட்டும் கொடுங்க, அதை நாளைக்கு திரும்பி எங்கேயும் பேசிடாதீங்கன்னு தனிப்பட்ட முறையில கெஞ்சி கேட்டுக்கிட்டு நாளைக்கு அதை பேசுனதையும் கேட்டு எடுத்து நம்ம திரும்பி அதை கொடுத்துட்டு திரும்பி பிரச்சாரத்துக்கு வந்துட்டோம்ல, நம்ம இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னடா நான் 1 நாள் ஆகுது 2 நாள் ஆகுது 1 வாரம் ஆகுது, கரெக்டா கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு, எலெக்ஷன் டைம் இப்போ ஒன்றும் போட முடியாது அப்படின்னு அழகா தப்பாயிச்சிட்டாங்க. இப்படிதான் சில விஷயங்கள்ல இவங்க எல்லாமே கொஞ்சம் மீடியாக்களை வச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால வெளியில தெரியாம இருக்கலாமே தவிர, பட் கேப் கிடைக்கிற இடத்துல நான் சவுக்கு சங்கர் ஆப்படிச்சுட்டு தான் இருக்கேன். உங்கள் தின சேவல்.